வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. அன்பானவர்களே, காலை அமர்வுல நாம துரியாதீத தவம் என்ன, அது எப்படி செய்யறோம்ன்றதை பற்றி சொன்னோம். இப்போ பஞ்சேந்திரிய தவம் செய்ய போறோம். பஞ்ச இந்திரிய தவம்னா 5 உணர் கருவிகளிலும் உயிரை கவனித்து தவம் செய்தல். அவ்வளவு. எப்படி ஆஜனையில உயிரை கவனிக்கிறோம், துரியத்துல உயிரை கவனிக்கிறோம், அது மாதிரி தோலில், நாவில், மூக்கில், கண்களில், காதுகளில், அப்புறம் ஆஜனையில, அப்புறம் துரியத்தில், அப்புறம் உடல் முழுவதும், அப்புறம் சங்கல்பம், வாழ்த்துக்கள். இவ்வளவுதான் பஞ்சேந்திரிய தவம். இது ஏன் செய்கிறோம் அப்படின்னா, 5 உணர் கருவிகளிலும் தவம் செய்தா அங்கே ஜீவகாந்தம் குவியும் இந்த கருவிகள்ல. அப்போ அங்க ஜீவகாந்தம் குவிஞ்சதுன்னா அங்க அணு அடுக்குகள் என்ன ஆகும், சீரடை. அது இப்ப நம்ம இதுவரையில உபயோகப்படுத்தினதுல கொஞ்சம் அளவு முறை மீறி உபயோகப்படுத்தி இருந்தா அங்க சிதைவுகள் ஏற்பட்டிருக்கும். உயிர் அந்த செல்கள்ல கலர்ச்சி ஏற்பட்டிருக்கும். அப்போ அந்த உறுப்பு என்ன ஆகுங்க, கலர்ந்து போயிடும். காலத்தால என்ன வரும், நோய்கள் வரும். உதாரணமா இப்ப பாருங்களேன், இப்ப இது ஒரு காந்த ராடுன்னு வச்சுங்க, இதுல ஊசி தொங்க விடுறீங்க, மேல இருக்கிற ஊசி ஒண்ணு கவ்வி பிடிக்கும், கீழே வர 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 என்ன ஆகும், லூசர். அப்போ அந்த காந்த அழுத்தம் குறைவா இருந்தா அந்த செல்கள்ல சீரா ஓடாது. இப்போ ஓட்டத்துல என்ன வரும்ங்க, தேக்கம் வரும். இப்ப நம்ம கண்ணை அதிகமா பயன்படுத்தி இருக்கிறோம், காதை அதிகமா பயன்படுத்தி இருக்கிறோம், மூக்கு, நாக்கு, தோலை, இதுல அணு அடுக்கு சீர் குலைஞ்சு இருக்கலாம், இருக்கும். அதனால்தான் நமக்கு இந்த உறுப்புகள்ல தளர்ச்சி வருது. வயசு ஆக ஆக கண்ணு தெரியறது இல்லை, காது சரியா கேட்கறது இல்லை, மூக்குக்கு வாசனை உணர்வு குறையுது, நாக்குக்கு சுவை உணர்வு குறையுது, தோலுக்கு தொடு உணர்வு கூட குறையுது. புரியுதுங்களா? அப்படி குறைஞ்சு போனா நம்ம இந்த உலக இன்பத்தை அனுபவிக்க முடியுமா? இந்த 5 இருந்தாதான் நம்ம உலக இன்பங்களே அனுபவிக்க முடியும். இப்ப ராத்திரி 12 மணியோட நமக்கு கண்ணு கெட்டு போகுது, கண்ணு தெரியல, காது கேட்கல, மூக்குக்கு வாசனை இல்லை, நாக்குக்கு சுவை உணர்வு இல்லை, தோலுக்கு தொடர்பு உணர்வு இல்லை. கடவுள் சொல்றார், இன்னைக்கு ராத்திரி 12 மணியோட உனக்கு இந்த உறுப்புகள் எல்லாம் வேலை செய்யாது, நீ வாழ விரும்புவாயான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? விரும்புவீங்களா? அப்ப எதுக்கு வாழ்றோம்னு தெரியுதா? ஒண்ணும் இல்லை. இருக்கிற வரையில நல்லா பார்த்து ரசிக்கணும், கேட்டு ரசிக்கணும், முகர்ந்து சுவைத்து தொட்டு பொருள் உறவிலும் பால் உறவிலும் இன்பங்களை அனுபவிக்கணும். அதுக்கு தான் வந்திருக்கிறோம் உலகத்துக்கு. புரியுதா? இந்த இன்பம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. அப்ப இந்த உறுப்புகள் நல்லா இருக்கணுமா வேண்டாமா? சரி, அறிவுல உயரணும், இந்த இயற்கையை அறியணும் இல்லையா? அறிவில் உயர்ந்து இயற்கையை முழுமையாக அறிஞ்சாதானே இந்த இயற்கை இன்பங்களை அனுபவிக்க முடியும். அப்ப இயற்கையை பற்றி ஆராயணும். கண்ணு தெரியலன்னு ஆராய முடியுமா? கண்ணு தெரியாத குருடனுக்கு ஞானம் வரும்னு நினைக்கிறீங்களா? காது கேட்காதவனுக்கு ஞானம் வருமா? புரியுதா? அப்போ இந்த இயற்கையை பற்றி அறியணும்னா இந்த 5 புலன்களும் நல்லா இயங்கணும். தொழில் செய்யறதுக்கு இந்த 5 புலன்களும் வேணுமா வேண்டாமா? தொடு உணர்வே இல்லை, தொட்டாலும் ஒன்றும் தெரியல. நீங்க வீட்டுல சமைக்கிறீங்க, பாத்திரங்கள் எல்லாம் கையில பிடிக்க முடியுமா? ஒன்னும் உபயோகப்படாது. ஒரு வேலை செய்ய முடியாது, தொழிலும் செய்ய முடியாது, உலக இன்பங்களை அனுபவிக்கவும் முடியாது, இயற்கையை பற்றி ஆராயவும் முடியாது. அப்ப இந்த 5 உறுப்புகளும் ஆரோக்கியமா இருக்கணுமா இல்லையா? தவம் செய்யுங்க, ஆரோக்கியமா இருக்கும். அது மட்டுமல்ல, நமக்கு உலக இன்பங்கள் மேல ஆசை ரொம்ப அதிகமாகி மனதை கட்டுப்படுத்த முடியல இல்லையா? இதுக்கு மேல அனுபவிச்ச துன்பம் வரும்னு தெரியுது, ஆனாலும் என்ன பண்றோம், அதே இன்பத்துல நாட்டம்.
சாப்பிடுறோம், இதுக்கு மேல சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது, நமக்கு உடம்புக்கு கேடு வரும்னு தெரியுது. ஆனா நாக்கு துடிக்குது. சரி, சாப்பிட்டுட்டு ஒரு மாத்திரை போட்டுக்கலாம், ஒரு ஈனம் சாப்பிட்டுடலாம், ஒரு சோடா குடிச்சிடலாம், இப்படித்தானே நினைக்கிறாங்க. நாக்கு கட்டுப்படுத்த முடியல, கண்ணை கட்டுப்படுத்த முடியல, காதை கட்டுப்படுத்த முடியல. மூக்கு, தோல், தொடு உணர்வுகள், இன்பங்கள், இதுல ஆசை வருது. இதுக்கு என்ன காரணம்? பழக்கப்பதிவு. முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு, மூளையிலே உன் செயல் பதிவு அனைத்தும் உண்டு. பின்னே நீ செய்வினைக்கு புலனைந்தும் இயக்கி பெற்ற பழக்கப்பதிவு உண்டு. இப்ப பழக்கப்பதிவெல்லாம் எங்க இருக்குது? தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காதுகள்ல இருக்கு. அதனால மீண்டும் நம்ம மனம் எங்க போகுதுங்க? அங்கே இருக்கு. தாய்மார்களுக்கு தெரியும். சில சின்ன குழந்தை, கை குழந்தை, பால் குடிக்கிற வயசு, சில குழந்தைகள் இந்த டிவியில சில இசை, சில காட்சியை பார்த்து பார்த்து பழகிடுச்சு. அது பால் குடிக்கும் போது அந்த டிவி போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, காதுல கேட்ட உடனே அங்க பார்க்கும். நீங்க தலையை திருப்பி திருப்பி விட்டாலும் திரும்ப என்ன பண்ணும்? அது அப்பவே அங்க பதிவு பதிஞ்சாச்சு. காதுல பதிவு, கண்ணுல பதிவு. திரும்ப எப்ப இந்த இசையை கேட்டாலும் என்ன பண்ணுதுங்க? உடனே அங்க பார்த்து. இதுதான் பழக்கப்பதிவு. ஒரு முறை மழை வந்தா நிலத்துல பள்ளம் பண்ணிட்டு தண்ணி ஓடும், அடுத்த முறை மழை வந்தா எங்க ஓடும்? அதுலே தான் ஓடும். கஷ்டப்பட்டு ஓடுமா, எளிதாக ஓடிடுமா? இதேதான் பழக்கப்பதிவு. இந்த பதிவு பதிவு பதிவுன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த பதிவெல்லாம் எங்க இருக்குது? தோல்ல, நாக்குல, மூக்குல, கண்ணுல, காதுல. இந்த பதிவை மாத்தனா மீண்டதுல ஓடாது. இந்த பதிவை மாத்துறதுக்கு என்ன வழி? அதான் தவம். மனம் 14 சுழல்களுக்கு மேல இயங்கிய போது பதிவு ஏற்பட்டது. இப்ப தவம் பண்ணும்போது என்ன செய்யறோம்? மனம் எங்க போகுது? 14க்கு கீழே ஆல்பா ஸ்டேட்ல தோல், நாக்கு, மூக்கு, கண், காதுல தவம் பண்றீங்க. அப்போ 14க்கு மேல மனம் இயங்குற போது பதிவு குடிச்சு பள்ளம் அதிகமாச்சு. 14 கீழே தவம் பண்ணா பள்ளம் என்ன ஆகும்? மேடாயிரும். பள்ளத்துல மண்ணு போட்ட மாதிரி. ஒரு முறை உங்க வீட்டுக்கு முன்னால மழை பெஞ்சு தண்ணி அரிச்சுக்கிட்டு போய் பள்ளம் பண்ணிடுச்சு. அடுத்த முறை மழை வந்தா இதை அரிக்க கூடாது, என்ன பண்ணுவீங்க? மண்ணு போட்டு. இந்த மேடு பண்ற வேலை தான் பஞ்சேந்திரிய தவம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது வேணுமா வேண்டாமா? காட்டானை மீதேறி கடைத்தெறிவே போகையிலே நாட்டார் நம்மை மதித்து நகை புரிவர் என்றோ. நம்ம புலன் கடந்து இறைவனை பற்றி சிந்திக்கணும், இறைவனை பற்றி ஆராயணும், அதை பற்றி சிந்திக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஆனா அது சிந்திக்கும் போது இந்த புலன் பதிவுகள் என்ன பண்ணும்? நம்மளை இழுக்கும். அப்ப இந்த பதிவுகள் ஆழமா இருக்கிற வரையில நம்ம இறை சிந்தனை வருமா? 5 புலன்களை கடந்து போக முடியுமா? நம்ம தவம் பண்ணலாம், இறைவனை பற்றி சிந்திக்கலாம்னு போனா இந்த பதிவு என்ன சொல்லும்? என்னை விட்டு ஓடி போக முடியுமான்னு கேட்கும். உடனே வேதாளம், முருங்க மரம் ஏறி தவமா பண்ணுவீங்க, சிந்திக்கவா செய்வீங்க? அப்போ இந்த 5 புலன்கள்ல இருக்கிற பதிவுகள் மாறாத வரையில நம்ம ஆன்மீகத்துல உயர முடியாது. இவ்வளவு முக்கியமானது பஞ்சேந்திரிய தவம். புரியுதா? இப்போ ஏன் தவம் செய்யணும்னு தெரியுதா? இல்லைன்னா நீங்க இப்போ தவம் பண்ணுவீங்க, ஆக்கினே துரியம் துரியாவே எல்லாம் சரி. மீண்டும் உலகியல் வாழ்வுக்கு வந்த உடனே மனம் எங்க ஓடும்? இதே புலன்கள்ல ஓடி. அப்ப மீண்டும் மயக்கம்தான் வரும். மாயையிலிருந்து விடுபட முடியாது. பழக்கப்பதிவுல மனிதன் சிக்கி விடுவான். அப்ப விளக்கம் வரும் சிந்தனையில, இதெல்லாம் தவறு. ஆனாலும் பழக்கப்பதிவு என்ன பண்ணாது? விடாது. மனிதன் என்ன பண்ணுவான்? விளக்கத்துக்கும் பழக்கத்துக்கும் இடையில போராடி. இப்ப நிறைய பேருக்கு இதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும், ஆனா சாப்பிட்ட பழக்கம் என்ன பண்ணுது? கேட்கு. உண்மைதான் இல்லையா? இப்ப சர்க்கரை வியாதி வந்தவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் எதெல்லாம் சர்க்கரை வியாதிக்காரன் சாப்பிடக்கூடாதோ அதுல இப்பதான் ஆசையா வரும். அப்பதான் இந்த சின்ன பிள்ளைகளும் அல்வா வாங்கி வச்சுக்கிட்டு பாட்டி முன்னால உட்கார்ந்து திங்கும். பாட்டிக்கு அப்படியே வடியும் நாக்குல. ஏண்டா முன்னால வச்சு சாப்பிடுறீங்க, எங்கேயாவது அங்க போக்கடா.
ஏன் பாட்டி இப்படி சொல்லுது? பாட்டிக்கு அந்த பழைய பதிவு புரியுதா? இப்போ இது நடக்குதா இல்லையா? இந்த பழக்கப்பதிவு தான் விளக்கத்துக்கும் பழக்கத்துக்கும் இடையில மனிதன் என்ன பண்றான்? போராடுகிறான். இதான் மதுரை சொல்றான். அப்ப இந்த போராட்டத்துல நம்ம வெற்றி பெறணும்னா என்ன செய்யணும்? இந்த பழக்கப்பதிவை மாற்றணும். அதான் நம்முடைய புலனைந்தும் இயக்கி பெற்ற பழக்கப்பதிவை மாற்றுகிற ஒரு தவம் எதுங்க? பஞ்சேந்திரிய தவம். இப்ப புரிஞ்சுட்டீங்களா இதோட வேல்யூ? இப்ப எப்படி தவம் செய்யணும் ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். அது போல நீங்க இனிமேல் பாவனை பண்ணி இட தூய்மை, அருள் பாய்ச்சி, அருள் காப்பெல்லாம் பாவனை பண்ணி அப்படி தோல் மேல தவம் பண்ணணும். நான் தோல் மீது தவம்னு சொல்லுவேன், அவ்வளவுதான். நீங்க அப்படியே தோல் மேல தவம் பண்ணணும். நாக்கின் மீது தவம், மூக்கின் மீது தவம், கண்களில் தவம். எப்படி செய்யணும்னு தெரியுமில்ல? தோல் தொடு உணர்வு கருவி, அதனால தோல்ல தவம். நாக்குல மேல் பரப்புல, மூக்குல இந்த இடத்துல இந்த எலும்பு தொடங்குற இடம், கண்கள்ல ஒரு கோடு மாதிரி நினைச்சுக்கங்க. கண்ணை இந்த இப்படி ஒரு கோடு மாதிரி நினைச்சு 2 கண்ணையும் இணைச்சிக்கணும். அதே மாதிரி காதுல உள்ள 2 செவிப்பறையும் உள்ள இணைச்சிக்கிட்டு அந்த கோடு போன்ற காந்த ஆற்றலின் மீது மனம் செலுத்தி தவம். அப்புறம் கொஞ்ச நேரம் ஆகினை, கொஞ்ச நேரம் துரியம், அப்புறம் உடல் முழுவதும் தவம், அப்புறம் சங்கல்பம், வாழ்த்துக்கள். அவ்வளவுதான். செய்யலாமா? ரைட். உட்கார்ந்துக்குங்க. நல்லா கைகளை கோர்த்து உட்கார்ந்துக்குங்க. சுகமா உட்கார்ந்துக்குங்க. அப்படி உடலை தளர வச்சுக்குங்க. அப்படி உடலை நினைச்சா உடல் தளர்வாயிடும். பாதங்கள், கால், தொடை, இடுப்பு, வயிறு, மார்பு, கைகள், தலை, கழுத்து, தலை. இப்ப நாடி சுத்தி இப்ப சாப்பிட்டு இருக்கிறோம், அதனால வேண்டாம். இது காரணமா செய்யும்போது நாடி சுத்தி கண்டுபிடிச்சு செஞ்சுக்கலாம். இப்ப நேரடியா தவத்துக்கு போவோம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. இன்னும் 2 முறை நீங்களே சொல்லிக் கொள்ளுங்க. அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். இன்னும் 2 முறை நீங்களே மனதுக்குள் சொல்லிக் கொள்ளுங்க. அருள் காப்பு ஒரு முறை சொல்லிக் கொள்ளுங்க. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம். ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களுக்கு வணக்கம். தவம் பஞ்சேந்திரியம். முதலாவது தொடு உணர்வு கருவியாகிய தோலின் மீது தவம். இரண்டு நிமிட நேரம் தவம் செய்ய வேண்டும். இப்போ நேரம் கருதி உங்களுக்கு பயிற்சி என்பதனால நேரத்தை குறைத்து கொண்டு அடுத்த நிலைக்கு போகிறோம். சுவை உணவும் கருவியாகிய நாவின் மீது தவம்.
அடுத்து வாசனை உணரும் கருவி மூக்கின் மீது தவம். மூக்கின் உணர்வு பகுதியில் மனம் செலுத்தி தவம் ஏற்ற வேண்டும். அடுத்து கண்களின் மீது தவம் ஒளி உணரும் கருவி. அடுத்து ஓசை உணரும் கருவிகளாகிய காதுகளின் மீது தவம். காதுகளின் உட்பகுதியை உயிராற்றலால் இணைத்துக் கொண்டு தவம். ஆகினை உரியம் வாழ்க வளமுடன். தவத்தை நிறைவு செய்வோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். இப்போ உடல் முழுவதும் உயிராற்றலை பரவவிட்டு உடல் முழுவதும் உயிரையே கவனித்து 1 நிமிடம் தவம்.
சங்கல்பம் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் என்று 3 முறை சொல்லிக்கொண்டு அதன் பிறகு அனைத்து வாழ்த்துக்களையும் தெரிவித்து உலகத்தை வாழ்த்தி நிறைவு செய்து கொள்ள வேண்டும். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. நிறைவு செய்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, நம்முடைய மனவளக்கலையில நம்முடைய ஆசான் அவர்கள் பல தவங்களை வடிவெடுத்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஆக்னை, துரியம், துரியாதீதம் அந்த தவத்தை பார்த்தோம். இது மன அலையை நம் விருப்பம் போல குறைக்கிறது ஒண்ணு. அதனுடைய பலன் என்ன? மனக்கட்டுப்பாடு. மனதை கட்டுப்படுத்த முடியும். மன வேகத்தை நம்ம விருப்பம் போல கட்டுப்படுத்தலாம். அப்ப அதனால என்ன நன்மைன்னா, உணர்ச்சி வயப்படாம வாழலாம். இந்த டென்ஷன் எல்லாம் வருது இல்லைங்களா? இப்ப தவம் பண்றவங்களுக்கு நம்ம சொல்றோம், கோபப்படாதீங்க, மனதை அடக்குங்க, கட்டுப்படுத்துங்க. தவம் பண்றவங்களுக்கு அதை கட்டுப்படுத்த முடியும். சினம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்முடைய மன அலை ஒத்துழைக்கும். அறிவு சொல்லுது கோபப்படக்கூடாது. ஆனா மனம் என்ன பண்ணுது? கொந்தளிச்சு. அப்ப மனதுக்கும் அறிவுக்கும் ஒரு இணக்கம் இல்லை. அறிவு சொல்றபடி மனம் கேட்க மாட்டேங்குது. அப்படிதானே? அதுக்கு தான் தவம். அப்ப மனம் கட்டுப்படும். அப்ப அதனுடைய பலன் என்ன? ஒன்னும் உணர்ச்சி வசப்படாம இருக்கலாம். இப்போ ஜீவகாந்த செலவு நமக்கு அளவோட இருக்கும், முறையோட இருக்கும். விரயமாகுமா? விரயமாகாது. அப்ப இருப்பு என்ன ஆகும்? மெயின்டைன் பண்ணலாம். இருப்பு சரியா இருந்தாலே உடல் நலம் வந்துடும். எல்லா சுரப்புகளும் வேலை செய்யும், உறுப்புகள் வேலை செய்யும் இல்லையா? அதனாலதான் டென்ஷன் ஆகுறவங்களுக்கு நோய் வருது. புரியுதா? இப்போ அதான் சொன்னேன், மனநிலை பாதிக்கப்படுறது, உணர்ச்சி வயப்படுறவங்களுக்கு நோய் வருது. மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க? நோய்க்கெல்லாம் என்ன காரணம்? டென்ஷன், சினம், கவலை, வருத்தம், துக்கம் இல்லையா? சிலருக்கு துக்கத்திலே வீட்டுல யாரோ ஒருத்தர் குடும்ப உறுப்பினர்கள் திடீர்னு காலம் ஆயிட்டாங்க. அந்த துக்கத்திலேயே இருக்கிறவங்களுக்கு நோய் வந்துருது. கணவன் போயிட்டா கொஞ்ச நாள்ல மனைவி போயிடுறாங்க, மனைவி போயிட்டா கொஞ்ச நாள்ல துக்கத்திலேயே போயிடுது. நோய் வந்துருது. கவலைகள், குடும்பத்துல உறவு பிரச்சனை, வந்த மருமகளுக்கும் மாமியாருக்கும் பிரச்சனை, கொடுக்குறவங்க எல்லாருக்குமே கவலையாகி போச்சு. எல்லாருக்கும் நோய் வந்துடும். உறவு சரியில்லை, பொருள் பிரச்சனை இல்லையா? நமக்கு பொருள் பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கீங்க, தொழில் வருவாய் இல்லை, தேவைக்கு வசதி இல்லை, பொருள் இல்லைன்ற போது கஷ்டப்படுறோமா இல்லையா? அது கவலை எல்லாம் வந்துடுது. நோய் வருதா வரலையா? வரத்தாச்சு. அது மாதிரி அப்ப உணர்ச்சி வயப்படுறது நிலைகள் தான் நோய்களுக்கு பல காரணம். எல்லாம் இருக்குது, இன்னும் அது இல்லை இது இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா அப்பவும் நோய் வருது. பணக்காரங்களுக்கும் நோய் வருது. எல்லாம் இருக்குங்க. பொருள் இருக்கு, மக்கள் உறவு இருக்கு, நல்லா உலகங்களை அனுபவிக்கிறாங்க. இன்னும் மனதுல ஆசைகள் இருந்துகிட்டே இருக்கு. அப்ப ஆசை இருக்கிறதுனால மனதுல என்ன வருதுங்க? மன கொந்தளிப்பு வருது, டென்ஷன் வருது. அதாவது இருக்கிறவனுக்கும் நோய் வருது, இல்லாதவனுக்கும் நோய். இப்ப தெரிஞ்சு போச்சு. அப்போ நோய் இல்லாமல் வாழணும்னா அந்த மனம் கொந்தளிக்காம இருக்கணும். அதுக்கு என்ன அவசியம்ங்க? தவம் செய்து பழகணும். கார் ஓட்டி பழகிறோம், முதல்ல திறந்த வெளிகளில் தான் ஓட்டுறோம். கிரவுண்டில் விருப்பத்துக்கு வேகத்தை கூட்டுறது குறைக்கிறது நம்ம விருப்பத்துக்கு செய்து பழகிறோம். அப்போ ஊருக்குள்ள வரும்போது எளிதாக கட்டுப்படுத்தலாம். அப்படிதானே? அப்போ நீங்க தவம் செய்து மனதை கட்டுப்படுத்தி பழகினாதான் வீட்டுக்கு போன போது இங்க கோபப்படக்கூடிய சூழ்நிலை வந்தா இருக்க முடியும். அப்ப இது ஒரு ட்ரைனிங்
இப்ப காலையில கொஞ்ச நேரம் தவம் பண்ணி பழகிட்டீங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணலாம்? இந்த கோவப்படக்கூடிய சூழ்நிலை வந்தா அப்ப தவம் பயன்படுதா இல்லையா? மனதை கட்டுப்படுத்துறதுக்கு. ஆமா, அடிக்கடி செய்யணும். ஆமா, அதுக்கு காரணம் என்னன்னா பாருங்க, அதுதான் என்ன செஞ்சோம், இது தியானம், ஆத்ம தியானம். குண தியானம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்குதான் அருகுண சீரமைப்பு அம்மா நல்லா ஞாபகப்படுத்தினாங்க. தவம் செய்து அருகுண சீரமைப்பு பயிற்சி செய்யணும். அந்த குணத்தை இப்ப சினத்தை பற்றி ஆராயணும். சினம்னா என்ன, எப்படி வருது, ஏன் வருது, எதனால வந்ததுல என்ன நன்மை, யாருக்கு என்ன நன்மை, சினம் கொள்ளாம இருக்க முடியுமா முடியாதா? நீங்க கோபம் வருதுன்னு சொல்றீங்க, எந்த இடத்துல கோபம் செல்லுபடி ஆகாதோ அங்க பேசாம இருக்கிறீங்கல்ல. அது மட்டும் இருக்க முடியுது இல்ல, எங்க செல்லுபடி ஆகுதோ அங்கதான் அள்ளி வீசுறோம். ஒரு போலீஸ்காரர் மேல கோபம் வருமா உங்களுக்கு? ஏன் அங்க கோபத்தை அள்ளி வீசினீங்கன்னா என்ன ஆகும்? அது மட்டும் தெரியுது இல்ல. ஒரு இடத்துல வேலைக்கு போயிருக்கீங்க, வேலை கிடைக்காம வேலைக்கு போயிருக்கீங்க, அந்த கம்பெனியில உள்ள மேனேஜர் உங்களை ஏதோ கோவப்படுற மாதிரி நடந்துக்கிட்டாரு, அங்க மட்டும் அடக்கிட்டு வந்துடுறீங்களா? நாய் வாழை அடக்கணும்ல. இந்த நாய் பாருங்க, சில இடத்துல வலிமையான நாய்க்கு முன்னால இந்த வாழை அடக்கிட்டு வந்துடும். அதை விட எளிமையான நாயை கண்டா வாழை தூக்கி. இங்க சினம் கொள்ளாம இருக்க முடியலன்னு சொல்றதெல்லாம் பொய்யுங்க. எல்லாம் செல்லுபடி ஆகிற இடத்துல இருக்கு. சிலர் கல்யாணம் ஆகிற வரையில காதலிக்கும் போது கோவப்படாம நடந்துக்குவாங்க. அதை நம்பி கல்யாணம் பண்ணிடுவாங்களா? கல்யாணம் பண்ண பிறகுதான் தெரியுது. உடனே அப்பெல்லாம் அடக்கிட்டு இருந்தேன் பாரு. ஏன் அப்பவே கோபத்தை காட்டிருக்கலாம்ல? அப்ப கோபத்தை காட்டினா நீ என்ன விட்டுட்டு போயிருவியே, காதல் முறிஞ்சிருக்குமில்ல. அப்போ அது மட்டும் தெரியுது இல்ல, சினம் பட்டா படக்கூடாதுன்னு. அப்ப சினம் வரக்கூடிய சூழ்நிலை வந்தா கூட சினம் கொள்ளாம இருக்க முடியுதா முடியலையா? அப்புறம் என்ன? அப்ப முடியும். புரியுதா? அடுத்தது நீங்க சினத்தினுடைய கேடுகளை பற்றி சிந்திக்கணும். அதான் இங்க குணநல பேரு பயிற்சி கொடுக்குறோம். நீங்க வெறும் தவம் மட்டும் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா அந்த தவ ஆற்றல் உங்களுக்கு பயன்படாது. அதுக்குதான் இங்க அகத்தாய்வு பயிற்சி, எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார், இதையெல்லாம் சிந்திச்சீங்கன்னா, இப்ப சினத்தை பற்றி சிந்திச்சீங்கன்னா அதுக்கு பேரு குண தியானம். ஒன்னு ஆத்ம தியானம், இன்னொன்னு அதான் உயிர் தவம், இன்னொன்னு குணதவம். அந்த குணதவத்துக்கு என்ன பேரு? அகத்தாய்வு. சினத்தை பற்றி ஆய்வு செய்யணும். ஆய்வு செஞ்சு இனிமேல் நான் எப்படி நடந்து கொள்வேன் என்று ஒரு தீர்மானத்துக்கு வந்து, அந்த தீர்மானத்தின்படி இங்க தவம் செஞ்சதுனால அந்த தீர்மானத்துக்கு இந்த தவம் என்ன பண்ண உங்களுக்கு கை கொடுக்கும். அப்போ அந்த சினம் கொள்ளாது இருந்து பழகணும். பழகினீங்கன்னா அப்புறம் ஒரு நாள் என்ன ஆயிடுங்க, எரும மாடு மாதிரி ஆயிடுவோம். அடுத்தவங்க சொல்லணும், உங்களுக்கு சொரணையே கிடையாதா, எரும மாடா, கோபமே வராதா அப்படின்னு நம்மளை கேட்கணும். அப்படி கேட்கிற மாதிரி நிலைமைக்கு வந்துருவோம். யாரோ என்னமோ சொல்லிட்டு போட்டு, என்னமோ பண்ணிட்டு போட்டு அப்படின்னு நம்மள அந்த நிலைக்கு வந்துடணும். புரியுதுங்களா? சொரணை இல்லாம போயிடணும். யாரு திட்டினாலும் சரி. இப்ப காது செவிடா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஒருத்தர் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் சந்தை நாள்ல திட்டாரு. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு வரும்போதுதான் சொல்றாங்க, போன வாரம் உன்னை இப்படி திட்டான்னு. இப்பதான் அவருக்கு கொந்தளிக்குது. திட்டது என்னைக்கு திட்டினவன் இப்ப அவனை எங்கன்னா அவன் லண்டனுக்கு போயிட்டான் திட்டிட்டு போன வாரம். அவன் எங்கேயோ பேசாம இருக்கிறான். அப்ப என்னைக்கோ திட்டினது இன்னைக்கு என்னைக்கு உங்க மனசுல எடுக்கிறீங்களோ அன்னைக்குதான். மனசுல ஏன் எடுக்கிறீங்க? நீங்க உடம்புல இருந்தா இருந்துட்டு போட்டோம். உடம்புல ஒரு நோய் இருக்குது, அத மனம் வந்துருச்சேன்னு நினைச்சாதான் வலிக்குது உங்களுக்கு. மனசுல எடுக்கலன்னா தூங்கும்போது நோய் தெரியுதா? புரியுது இல்ல? இப்போ அதெல்லாம் சொன்னாங்க ரமணர் எல்லாம், எனக்கு இருக்கிற நோய் எங்க இல்ல, என் மனதில் இல்லை. கேன்சர் வந்தது, ராமகிருஷ்ணருக்கு கேன்சர் தொண்டையில. என்ன சொன்னாரு? அது என் உடல்ல இருக்குது, என் மனசு, நான் மனம், என் மனதில் இல்லை.
மனசுல எடுத்துக்கிட்டா தான் சொல்லுவாங்களே, நீங்க மனசுல வச்சுக்காதீங்க, உங்களை அவங்க திட்டாங்க, அத நீங்க அப்படி போயிட்டு. அப்ப மனசுல எடுத்துக்கிட்டா தானே துன்பமா இருக்குது. மனசுல எடுத்துக்கலன்னா இவ்வளவுதான் விஷயம். இது போல சரி திட்டதுனால உங்களுக்கு என்ன ஆயிர போச்சு? யாராவது உங்களை திட்டினாங்க, குறை சொல்லிட்டாங்க, அதுக்கு ஏன் வருத்தப்படுறீங்க? அடிச்சாங்களா கேளுங்க. அடிச்சாங்கன்னா வலிக்கும், அது உண்மை. அதான் கிடையாது, அடியதான் தாங்கிக்கலாம் அப்படிங்கிறீங்க இல்லதானே? இல்ல, அடிதான் வலி அதிகம். உடல் துன்பம் பெருசா மன துன்பம் பெருசா? கிடையவே கிடையாது. மன துன்பத்தை நொடி பொழுதில் போக்கி விடலாம். மன துன்பத்தை ஒரு பொருள் நட்டம், ஒரு உறவு இழப்பு, ஒரு செத்தே போயிட்டாங்க, பொருள் நட்டம், அல்லது ஒருத்தர் வன்சொல் பேசுறாங்க, குறை சொல்றாங்க, உங்க மனசுல எடுத்துக்கிட்டா தானே. உங்க மனசுல எடுக்காம ஒரு நொடியில நீங்க தூக்கி வீச முடியும். ஆனால் உடம்புல ஒரு வலி வந்திருக்குது, தூக்கி வீசுங்க பார்க்கலாம். முழங்கால் வலி வந்துருச்சு, தூக்கி வீசி விடுவேன், வீசுங்க பார்க்கலாம். சக்கரை வியாதியை தூக்கி வீசுங்க பார்க்கலாம். அதே போல மனதுல ஒரு ஒரு பிரச்சனை, உங்க மொபைல் போன் தொலைஞ்சு போச்சு, சரிங்களா? மொபைல் போன் இல்லாம நான் வாழலையா நீ நினைச்சு பாருங்க, விஷயம் முடிஞ்சது. அதே சமயத்துல மொபைல் காணாம போனா புது மொபைல், லேட்டஸ்ட் மொபைல் கூட வந்துடும், அதானே? அப்ப ஏன் கவலைப்படுறீங்க? தொலைதா நல்லது, புது போன் வரும். பொருள் நட்டமா? ஒருத்தர் மன துன்பத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க, இதுதான் முக்கியமான விஷயம். மன துன்பத்தை நொடி பொழுதில் போக்கி விடலாம், உடல் துன்பத்தை போக்க முடியாது. ஆனா அப்போ மன துன்பம்ங்கிறது அக்யூட், உடல் துன்பம் என்பது கிரானிக். மன துன்பத்துல ஆரம்பிச்சு எதுல வந்து முடியுதுங்க? அதனாலதான் உடல் துன்பம் பெருசு. உடல் நலத்தோட வாழ கத்துக்கணும்னா மன துன்பம் இல்லாம வாழ கத்துக்கணும். அதான் இதுக்கு பேர் என்ன வளர்க்கலை? உடல் நலக்கலையா மன வளர்க்கலையா? மனதை வளப்படுத்தணும். நான் வந்தேன், உடற்பயிற்சி செஞ்சேன், இப்ப வலி நல்லா போச்சுன்னு மன்றத்துக்கு வர்றதே விட்டாங்களாம். சிவங்கன்னு சொன்னாரு. அவங்களுக்கு எது கெடல? இன்னும் உடல் கெட்டது சரியா இருக்குது, மனம் கெட்டது கெட்டதான் இருக்கு. அது என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு வருவாங்க. புரியுதா? நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்படியானால் ஏன் தவம் செய்யறோம்னு புரிஞ்சுச்சு உங்களுக்கு? இப்போ மனதை கட்டுப்படுத்தலாம் இல்லையா? அப்போ நோய் இல்லாமல் வாழ்றதுக்கு தவம். அதனாலதான் சொல்றாங்க, உடல்ல நோய் வந்தா என்ன செய்யணும்? தவம் பண்ணணும். தவம் பண்றவங்களுக்கு நோய் எளிதாக குணமாகும், நோய் எதிர்ப்பு சக்தியும் கூடும், அதானே? இம்யூனிட்டி வந்துடும். ரைட். அப்ப தவம் எதுக்கு பண்ணணும்? இப்போ நோய் இல்லாம வாழ்றதுக்கு தவம். அப்புறம் மனதை கட்டுப்படுத்துறது. அப்ப பிரெயின் பவர் வந்துடும், கான்சென்ட்ரேஷன் வரும். மாணவர்களுக்கு எல்லாருக்குமே மனம் ஒருமுகப்படும் அல்லவா? எப்படி? தவம் பண்ணும்போது ஒரே உணர்வை கவனிக்கிறீங்க. அழுத்தம், ஒலி ஒளி சுவை வாசனை அப்படி இல்லை. கோயில்ல போனா அப்படி இல்லை, எத்தனையோ புலன் உணர்வுகளை கவனிக்கிறீங்க. இங்க அப்படி இல்லை, புலன் கடந்த அனுபவம். அங்க 14க்கு மேலதான் மனம் போகும். ஒரு விநாயகர் சிலையை பாக்குறீங்க, 14க்கு மேலதான் போகும். கண்ணை மூடி நினைக்கிறீங்க, 14க்கு மேலதான் போகும். சந்திரனை பாக்குறீங்க, 14க்கு மேல. சந்திரனை கண்ணை மூடி நினைக்கிறீங்க, 14க்கு மேல. அதே சந்திரனை அது விண் துகள்களால் ஆனதுன்னு நினைச்சீங்கன்னா மனம் எங்க வந்துடும்? 4 to 7 வந்துடும். புரியுதா? அணுக்களின் கூட்டம். அதான் தவம். தவத்துல சந்திரன் சூரியன் தவம் பண்றீங்கல்ல, அப்ப சந்திரன் சூரியன் அந்த உருவத்தை நினைச்சீங்கன்னா மனம் எங்க போயிடும்? 14க்கு மேல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தவம் செய்தா மனதை ஒருமுகப்படுத்தலாம், மன அலை குறையும். அப்ப மூளை சிந்தனை திறன் கூடும். இதான் ரொம்ப முக்கியம். அப்ப தவத்தினால என்னென்ன பலன்கள்னு பாருங்க. ஒண்ணு மன கட்டுப்பாடு, அதனால உடல் நலம் வரும் இல்லைங்களா? மூளை திறன் கூடும், சிந்தனை திறன் ஓங்கும். அப்பதான் நீங்க இயற்கையை பற்றி சிந்திக்கலாம். அது தெய்வம், சுத்த வெளியே அறிவுன்னு சொன்னா அது புரியணும் இல்ல? எல்லாருக்கும் புரியுதா? எல்லாம் சொன்னாலும் எல்லாம் சுத்த வெளியே வெட்ட வெளி எல்லாம் கேட்டே இருப்பாங்க. ராமன் கிருஷ்ணன் எல்லாம் பிறக்கலையான்னு கேட்பாங்க. ராமன் கிருஷ்ணன் பிறந்தாங்க,
பிறந்தாங்க தானே கதை சொல்லுது, புராணம் சொல்லுது. பிறந்தாங்க, வளர்ந்தார்கள், வாழ்ந்தார்கள், கல்யாணம் பண்ணாங்க. அப்புறம் என்ன ஆயிருப்பாங்க? பிறந்தவங்க வளர்ந்தா என்ன ஆயிருப்பாங்கன்னு சொல்லுங்க, கடைசியில இறந்து போயிருப்பாங்க. நீங்க தானே சொல்றீங்க. அப்ப யார வணங்குறீங்க? பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவங்க. அவங்க யாரு? மனித உருவத்துல பிறந்தவங்க, வாழ்ந்தவங்க போயிட்டாங்க. அப்ப நீங்க தெய்வத்தை வணங்குறீங்களா, மனுஷனை வணங்குறீங்களா? இப்ப உங்க முன்னோர்கள், தாத்தா பாட்டி முன்னோர்களை வணங்குறீங்க, அவங்கள தெய்வமா நினைச்சு வணங்குறீங்க. ஆனா வணங்குறது தெய்வமா, மனிதர்களா? அப்ப இங்க ராமனை கிருஷ்ணனையும் வணங்குறது யார வணங்குறீங்க? அப்புறம் என்ன? ஆனா அந்த மனிதனாக வந்தது யாரு? தெய்வம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டுலாம் வணங்கணும். அப்ப உருவத்துல வந்தா தெய்வம் தான். அது என்ன தெய்வம்? சின்ன தெய்வம். உருவம் சின்ன சாமி, அருவம் பெரிய சாமி தான் சின்ன சாமியா வந்திருக்குது. அப்ப ராமன், கிருஷ்ணன், அங்காளம்மன், பரமேஸ்வரி, மாரியம்மன், நாட்ராயன், உங்க குலதெய்வம் எல்லாம் இருக்கு இல்லீங்களா? அதெல்லாம் என்ன சாமிங்க? சின்ன சாமி. எது சின்ன சாமியா வந்தது? சுத்தவெளி. அது எது? பெரிய சாமி. இப்போ அந்த ராமன் கிருஷ்ணனா வாழ்ந்தவங்க மறைஞ்சிட்டாங்க. இப்ப என்ன சாமி ஆயிட்டாங்க? பெரிய சாமி ஆயிட்டாங்க. இப்ப நாம எதை வணங்குறோம்? அப்புறம் என்ன? அப்ப அவங்கள தானே வணங்குறோம். சின்ன சாமியா வணங்கணும், சின்ன அளவுல பலன் கிடைச்சது. இப்ப என்ன சாமியை வணங்க சொல்லி இருக்கிறோம்? அப்ப அதனால நம்ம சின்ன சாமியை வணங்காம விட்டுறாதீங்க. அவருக்கு வாழ்க வளமுடன் சொல்லுங்க. புரியுதுங்களா? இப்ப ஏன் சின்ன சாமியும் மனுஷனுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க, பெரிய சாமியும் பேர் வச்சிருக்காங்க? யாராவது எப்படி சிந்தனை பண்ணீங்களா? நான் இன்னைக்கு சொல்லியிருக்க மாதிரி விளக்கம் எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? இப்ப புரியுதா? நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர எங்க போய் வேணாலும் விசாரிங்க. ராமன் பிறந்தானா, கிருஷ்ணன் பிறந்தானா, இவ்வளவுதானே. எங்க பிறந்தவன்னா மனுஷன் தானே. அப்ப பிறக்கிறதுக்கு முன்னால எங்க இருந்தாங்க? இறைநிலை சிறுசா பெருசா? அப்புறம் என்ன? பெரிய சாமி தான் சின்ன சாமியா வந்துச்சு. பெரிய சாமியை வணங்க தெரியல. பெரிய சாமியை வணங்குறதெல்லாம் மத கோயில்ல, சின்ன சாமியை வணங்குறதெல்லாம் மத கோயில்கள்ல. பெரிய சாமியை வணங்குறது மனவளக்கலை கோயில். இந்த கோயிலுக்கு என்ன பேரு? எது பெரியது? சுத்தவெளி. அது என்னது? அறிவு. அப்ப அறிவு வேற, சுத்தவெளி வேறையா? அப்ப இங்க எந்த சாமியை வணங்குறீங்க? அறிவை வணங்குறோம். அதனால இந்த கோயிலுக்கு என்ன பேரு? மாரியம்மனை வணங்கினா என்ன பேரு? மாரியம்மன் கோயில். விநாயகரை வணங்கினா, பெருமாளை வணங்கினா, சிவனை வணங்கினா, அறிவை வணங்கினா, இவ்வளவுதான் விஷயம். இந்த கோயிலுக்கு வரணுமா, அந்த கோயிலுக்கு போகணுமா? சின்ன சாமி வேணுமா, பெரிய சாமி வேணுமா? பெரிய சாமி அருள் வேணும்னா இங்க வாங்க. எனக்கு சின்ன சாமியே போதும்னா அங்கதான் இருப்பீங்க. அப்ப நீங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அப்ப எனக்கு முழுமையான நலம் இல்லை. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். முழுசா நல்லா இருக்கீங்களா? அதான் இல்லை. அதனால இது பேர் வச்சோம், முழுமை நல வாழ்வு. இதுக்கு என்ன பேருங்க? அப்ப நீங்க கூட மக்களுக்கு சொல்லாமல்ல, நீங்க எந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றீங்கன்னா அறிவுத்திருக்கு. ஏன் அங்க போறீங்கன்னா நாங்க பெரிய சாமியை வணங்க போறோம். அப்ப நீங்கெல்லாம் இங்க சின்ன சாமியை வணங்க. நாங்களும் அப்படித்தான் வணங்கிக்கிட்டு இருந்தோம். அருள் கிடைச்சது. எவ்வளவா கிடைச்சிச்சு? கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சது. இப்ப எப்படி கிடைக்குது? முழுசா. அதிகம் இல்ல, முழுசா. நல்லா இருக்கலாம். நான் சொல்றதை ஒத்துக்கிற மாதிரி இருக்குதா? ரைட். அப்போ இதுதான் அந்த தெய்வம். அப்ப நீங்க தவம் செய்ய செய்ய கடைசியில நீங்க எதுவாயிடுவீங்க? சமாதி அடைஞ்சிடுவீங்க. அப்ப பெரிய சாமி ஆயிடுவீங்க. ஆறு கடலோட போய் சமமா இணைஞ்ச உடனே ஆறு என்ன ஆயிடுது? கடலுக்கு சமமாயிடுது இல்ல? சமாதி தானே. இப்ப ஆறு கடல் சமாதி அடைஞ்சிட்டா இல்லையா? அதே மாதிரி நம்ம மனம் எதோட இணைஞ்சிரும்? இறைநிலையோட. அப்ப நாம என்ன ஆயிடுவோம்? சமாதி அடைஞ்சிருவோம். எப்போ? செத்த குறைவா வாழும் போதா? வாழும் போதே சமாதி அடைஞ்சிடணும். அப்பா, இப்பதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. புரியுதா? தியானம் பாருங்க, பிரத்யாகாரா, தாரணா, தியானம், சமாதி. அப்ப சமாதி அடைஞ்சிட்டா
ஆறு கடலோடு இணைஞ்சிருச்சுன்னா ஆறு என்னவாயிடுச்சு? கடல் ஆயிடுச்சு. மனம் தெய்வத்தோடு இணைஞ்சா மனம் என்ன ஆயிடுச்சு? தெய்வம் ஆயிடுச்சு. இப்போ மனம் நினைக்கிறது எல்லாமே நடக்காது, தெய்வம் நினைக்கிறது நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால். அதனாலதானே நம்ம மனம் என்ன பண்ணுது? தெய்வத்தை உணராம, தெய்வத்தோடு இணையாம நம்ம யாருக்கிட்ட வேண்டுதல் சொல்றோம்? மதங்கள்ல வேண்டுறோம். போய் உடல் பிரச்சனைக்கு கடவுளை வேண்டுறோம், பொருள் பிரச்சனைக்கு கடவுளை வேண்டுறோம், உறவு பிரச்சனைக்கு கடவுளை வேண்டுறோம், அமைதிக்கு கடவுளை வேண்டுறோம். இனிமே வேண்டணுமா? ஏன்? நீங்களே கடவுள். அதனாலதான் இங்க நோ பிரேயர், வேண்டுதல் அல்ல. உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்வுகள், மெய்ஞானம் தா. இறைவனிடம் கையேந்துங்கள், இல்லை என்று சொல்வதில்லை. வேண்டியவருக்கு வேண்டியவாறு அருள் புரிவான். Pray to God. இங்க நோ பிரேயர். இங்க பிரேயரா? இங்க பிரார்த்தனையா? நோ. யாரு பிரார்த்தனை பண்றது? நானே இறைவன் ஆயிட்டேன், அப்ப நான் என்ன நினைக்கிறேன்? சங்கல்பம். வாழ்க்கையினால சங்கல்பமா பிரேயரா? இது பிரார்த்தனையா சங்கல்பமா? இப்ப புரியுதா ஏன் சங்கல்பம்? நம்ம இறைவனோடு மனதை இணைச்சிட்டா உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். நான் மட்டும் வாழ்ந்தா போதாது, எல்லாரும் வாழ்ந்தாதான் நான் வாழ முடியும். புரியுங்களா? ஏத்து வீட்டுக்காரனுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னா யாருக்கு தொந்தரவு? நான் தான் ராத்திரி ஆஸ்பத்திரி கொண்டு போக வேண்டியிருக்கோம். புரியுதா? அதனால எல்லாரும் போன்றோம். நம்ம வீட்டுக்குள்ள யாருக்கோ உடம்புக்கு சரியில்லைன்னா நமக்கு உடம்புக்கு சரியில்லாத மாதிரி ஆயிடுது இல்ல? அதுதான் ஆகலையா? இப்ப வாழ்வேன்னு சொல்லலாமா, வாழ்வோம்னு சொல்லலாமா? இதுல வேற சிலர் சொல்றாங்க, என்னங்க வாழ்வோம்னு சொல்றோம், வாழ்வேன்னு சொல்லணும்னு. மகரிஷி அறிவு இல்லாமல வச்சாங்க. மகரிஷிக்கு அறிவு இருக்காதா? ஏன் மாத்துறீங்க? யாரோ சொன்னாங்கன்னு சிலர் மாத்திட்டு இருக்காங்க. உளவியல் நிபுணர் யாரோ சொன்னாங்களாம், வாழ்வோம்னு சொல்லப்படாது, வாழ்வேன்னு சொல்லணும். இப்ப புரியுதா உங்களுக்கு? எல்லோரும் வாழ வேண்டும். நாம் மட்டும் நல்லா வாழ முடியாது. நம்மளை சுத்தி இருக்கவன் நல்லா இல்லைன்னா நாம முடியாது. அதெல்லாம் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்வுகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அப்ப வாழ்வோம். இப்ப அப்ப சங்கல்பம் நினைக்க 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 நடக்குமா நடக்காதா? ஏன்? நாம யார் ஆயிட்டோம்? இப்ப புரிஞ்சு போச்சு. அப்போ தவம் செய்து சமாதி நிலை அடைந்து விட்டால் நாம் நினைப்பதெல்லாம் நடக்கும். அதுக்குத்தான் தவம் செய்கிறோம். அதாம அந்த நிலைக்கு போன உடனே உங்களுக்கு இப்போ இந்த இடத்தில் இந்த காலத்தில் எது நடக்குமோ, எது நடக்க தேவையானதோ அதைத்தான் உங்கள் மனம் நினைக்கும். அது நடந்துவிடும். புரியுதுங்களா? இப்ப என்ன, நான் கார் வாங்கணும்னு நினைச்சேன், வாங்கிட்டேன். நீங்க ஏன் சார் ஹெலிகாப்டர் வாங்கணும்னு நினைச்சிருக்கலாம் இல்ல? ஒருத்தர் கேட்டாரு, நான் கார் இப்போ ஒரு கார் மாத்தினேன். மாற்றும் போது கார் எல்லாம் போய் பார்த்தாச்சு, செலக்ட் பண்ணியாச்சு. எனக்கு இவ்வளவு செலவு வரும்னு நினைக்கல. கடைசியில் எல்லாம் போட்டு ரோடுக்கு வரணும்னா இன்னும் 50,000 வேணும். பணம் இல்லை. இதுக்கு மேல லோன் போட்டா அப்புறம் லோன் கட்ட முடியாது. அப்புறம் பென்ஷன்ல பெரும்பங்கு போயிடும். அப்புறம் சோத்துக்கு என்ன பண்றது? யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். சரி, நம்ம தான் தவம் பண்றோம்ல, நடக்கும் அப்படின்னு அப்படியே தவம் பண்ணி நடக்கும் நடக்கும் நான் கார் வாங்குவேன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். மறுநாள் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன், நம்ம ரொம்ப வேண்டியவங்க. நான் அவங்களுக்கு சும்மா எதையும் எதிர்பார்த்து ஹெல்ப் பண்ணல. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, உதவி செய்வோம் அப்படின்ற மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன். கட்சியில அவங்களுக்கு ஃபோன் பண்ண, யாரோ அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்க தம்பி சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி மாமா கார், என்ன மாமான்னு சொல்லுவாங்க, கார் வாங்க போறாங்கன்னு. அப்படியா, மாமாக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா சொல்லுடா அப்படின்னு. மாமா ஒன்றும் கேட்கலன்னு நானாமா. இவ உடனே கேட்டா, மாமா ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா சொல்லுங்க. இல்லம்மா ஒன்றும் இல்லை. என்ன இல்லை மாமா சொல்லுங்க, ஏதாவது உங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னா. நான் உடனே அக்கௌண்ட் நம்பரு மெசேஜ் அனுப்பிச்சேன். 1/2 hourல 50,000. நானே கேட்கல, எனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ 50,000 அப்படி கிரெடிட் ஆயிடுச்சு. இது போன வருஷம் 23ஆம் தேதி அக்டோபர் மாதம், ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு. புரியுதா? இந்த மாதிரி வரும். எனக்கு ஆச்சரியமா இருக்கும், என்ன நினைக்கிறீங்களோ. அப்பதான் அவர் சொன்னாரு,
ஏன் சார் சின்ன கார் வாங்கணும்னு நினைச்சீங்க, பெரிய கார் நினைச்சிருக்கலாம். அதுக்கு என்ன முடியுமோ என்ன சார், இருக்கிறதுலே சின்ன கார், மார்க்கெட்ல எது சின்ன கார் அந்த கார் தான் வாங்கியிருக்கிறேன். புரியுதுங்களா? அது மாதிரி என் பொண்ணு எனக்கு சொன்னா, அப்ப எனக்கு கொஞ்சம் பெரிய வண்டியா வேணும்னு. புரியுதானே அப்படின்னு. நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? மாமா அப்பாவெல்லாம் முடியாதுமா, இந்த உண்மை இல்லைங்க, இப்போதே கொடுக்குற மாதிரி இல்லை என்ன, நீ நினை உனக்கு வரும்னு. அவன் நினைச்சுக்கிட்டே இருந்தா கார் வாங்கிட்டா. இப்போ போன மாசம் நினைங்க, நீங்க எங்க இருந்தாவது வரும். எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. நான் சொல்லி கொடுத்துருக்கேன், எப்படி தவம் பண்ணணும், எப்படி சங்கல்பம் பண்ணணும், எப்படி பாவனை பண்ணணும். ஹோண்டா சிட்டி கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டியா, ஹோண்டா சிட்டி காரை அப்படி வீட்டுக்கு முன்னால வந்து நிக்கிற மாதிரி நினை, அப்படியே கார் ஓட்டிட்டு போற மாதிரி நினை. ஒரு வாரம் நினை வந்துடும். கார் அவங்களுக்கு தேவை, புரியுதா? பல இடங்களுக்கு போறாங்க, பிசினஸ் விஷயமா பல இடத்துக்கு போறாங்க, சில பொருட்கள்லாம் ஏற்றிட்டு போகணும், 4-5 பேரை ஏற்றிட்டு போகணும். அவங்களுக்கு எந்த மாதிரி கார் இருந்தா சரியா இருக்குமோ அது தேடுறாங்க. சரிதானே? அது யார் சொன்னாங்க வேண்டான்னுட்டு? மேடு பள்ளமா இருக்கிற ரோட்டுக்கு அப்படி ஆடாத கார் இருக்கு தெரியுமா? ஆடி கார். ரோட்ல ஆடி கார் எப்படி பார்த்திருக்கீங்கல்ல? சக்கரை மட்டும் ஏறி இறங்கும், பாடி அசையாம போகும். அது பேர் வச்சிருக்கேன், ஆடாம போறதுதான் ஆடி கார். கார் வேணுமா வேண்டாம், உங்களுக்கு வாங்க சக்தி இல்லை, நீங்க வேண்டாங்கிறீங்க. புரியுதா? சம்பாதிச்சு வச்சிருக்கான், கார் மார்க்கெட்ல எதுக்கு வச்சிருக்கான்? அப்ப இந்தியாவுக்குள்ள எதுக்கு விற்கிற? நீ அமெரிக்காவில வச்சிருக்கணும், இந்தியாவில் விற்கிறீங்கல்ல, அப்புறம் வாங்குவேன். இந்த நாட்டுல வாங்கக்கூடாதுன்னு விற்காத, அந்த நாட்டுக்கு அனுப்பு. இந்த நாட்டுல ஏழை நாடு, இந்த நாட்டுல எல்லாரும் காஸ்ட்லி கார் வைக்க கூடாது, கவர்மெண்ட்ல சட்டம் போடணும். கவர்மெண்ட் அனுமதிச்சிருச்சு, 2 கோடி வேணாலும் கார் வாங்கிக்கன்னு. இப்ப பணக்காரன் என்ன பண்ணுவான்? அவன் சம்பாதிப்பான். அது வாய்ப்பு, நமக்கு வாய்ப்பு இல்லை, கார் வாங்குறது தப்புங்கிறோம். நமக்கு திராணி இல்லை, சம்பாதிக்கிறதுக்கு திராணி இல்லை, வாய்ப்பு கிடைக்கல. சம்பாதிக்கிறவனை பார்த்து எப்படி வாங்கி காவியா பண்றான். கார் தேவையா இல்லையா? நீ போற கார்ல ஆக்சிடென்ட் ஆனா செத்து போயிருவ, அவன் போற கார்ல ஏர் பேக் இருக்கு, அவனை அப்படி பாதுகாக்கும். அவனுக்கு தேவை தானே? வீடு கட்டுறதை சொல்லு, தேவையில்லாம பெரிய பெரிய வீடா கட்டாதீங்க. புரியுதா? அந்த மெட்டீரியலை வச்சு 10 பேருக்கு வீடு கட்டலாம். தேவையில்லாம எலிவேஷன் டிசைன் போட்டு கடையில் அந்த வீட்டை பராமரிக்கிறதுக்கு முடியல, அதுக்கு மாதம் 10,000 ரூபாய். டேக்ஸ் கட்டவே முடியல நிறைய பேருக்கு. பெருமைக்கு கூட கட்டிட்டான். புரியுதா? பண்ணக்கூடாது. டோன்ட் டு இட். எந்த இடத்துல செலவு பண்ணணும்? இப்ப மொபைல் போன் வந்திருக்கு, லேட்டஸ்ட் மொபைல் போன். கம்ப்யூட்டர் தூக்கிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாம் இதுலயே நடக்குது. எனக்கு இது தேவை. புரியுதா? ஒருத்தருக்கு பேசுறதுக்கு மட்டும், அவனுக்கு எதுக்கு ஆண்ட்ராய்டு போனு? அவனும் பெருமைக்கு வச்சுட்டு அலைகிறான். கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணதே தெரியாது, பேசுறதுக்கு மட்டும் தான் வச்சிருக்கான் ஆண்ட்ராய்டு போன். எதுக்கு 20,000 ரூபாய் போட்டு வாங்குற நீ? எனக்கு தேவை, நான் வாங்கியிருக்கிறேன். புரியுதா? இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? உனக்கு தேவையா? ஆமா ஆமா ஆமா. தாலிக்குடி போடுறீங்க, 30 பவுன்ல போடணுமா ஒரு செயின், வண்டி வட மாதிரி? அவசியமா? நல்லா புரியுதா? இப்போ 100 பவுன் எல்லாம் போட்டுக்கிட்டு போகணுமா? அப்படி அந்த திருப்பதியில லட்டு விற்கிற ஒரு மகா கல்யாணம், திருப்பதியில லட்டு கான்ட்ராக்டர் மகள் கல்யாணத்துல அந்த பொண்ணுக்கு நகை போட்டு படம் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 100 கிலோ இருக்கும், உடல் முழுதும் தங்கம். உடம்புல அவ்வளவு, முகத்தை தவிர மீதெல்லாம் தங்கமா தான் இருக்கு. இல்ல அது தப்பு. தேவையா? உண்மையில தேவையாது? வாழ்க்கைக்கு தேவையா? எந்த வகையில தேவை? நகையை போட்டு வெளியில பார்க்கலாம், போலீஸ் பந்தோபஸ்தோட தான் போகணும். கொலை பண்ணி போடுவான். காதுல கம்மல் போட்டதுக்கே கொலை பண்ணிட்டு கம்மல் எடுத்துட்டு போயிருக்கிறான். ஒரு கம்மலுக்காக எத்தனை கொலை நடந்திருக்குது. காதை எடுத்துட்டு போனா பரவாயில்ல, கழுத்து எடுத்துட்டுலாம் போயிட்டான். எங்க ஊர்ல நடந்தது, ஒரு அம்மா காதுல இருந்த கம்மல் எடுக்கிறதுக்கு போல ஒரு வயதான பாட்டியை கழுத்து எடுத்து கொண்டுட்டான் ஒரு கம்மலுக்காக. புரியுதுங்களா? எனக்குதான் நடக்கலையா? நல்லா புரிஞ்சுக்கங்க, எது தேவை எது தேவை. இதுக்குதான் மனவழக்கல், இதுக்குதான் தவம்.
இது அறிவு. எது தேவை எது தேவையில்லை அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஒரு அறிவு வேணும். அதான் ஞானம். ஓகே, ரைட். இப்போ தவத்தினால வந்த பலன்கள் என்ன நீ பார்த்துட்டீங்களா? உடல்நலம் வரும், மன கட்டுப்பாடு வரும், மூளை திறன் வரும், மன கான்சென்ட்ரேஷன், அறிவு கூர்மை, சிந்தனை, இந்த ஞானம். அப்ப ஞானம் வேணும்னா என்ன செய்யணும்? தவம் பண்ணணும். அறிவுல தெளிவு. வாட், ஹவ், ஒய் எல்லா கேள்விக்கும் அறிவில் எழுதுகிற கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்கணும். நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன். புரியுதா? என்ன தேவையோ துன்பம் இல்லாமல் வாழ்றதுக்கு. எனக்கு மொபைல் போன் செய்ய தெரியாது, யூஸ் பண்ண கூட தெரியாது. ஆனா சந்தோஷமா வாழ தெரியும், மகிழ்ச்சியாக வாழ தெரியும். புரியுதா? மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு என்ன அறிவு வேணுமோ அந்த அறிவெல்லாம் என்னால கொடுக்க முடியும் எனக்கு. புரியுதுங்களா? அந்த அறிவு இருந்தா போதுமா போதாதா? சட்டை போட தெரிஞ்சா போதும். நீங்க சட்டை செய்யற அறிவு எனக்கு தேவையில்லை. அதுதான் டெய்லர் இருக்காரு, செஞ்சுடுவாரு இல்லையா? பஞ்ச நூலாக்குறதுக்கு அறிவு எனக்கு வேணுமா? அதுக்கு ஒரு ஆள் இருக்கிறான், நூலாக்குறான், துணி ஆக்குறான், சட்டை ஆக்குறான். எனக்கு வாஷ் பண்ணி போட தெரிஞ்சா போதும். அது கூட வாஷ் பண்றது நான் பண்றது, அதுக்கு ஒரு மிஷின் வந்துருச்சு. இப்போ உள்ள போட்டு சுத்த போட்டு படுத்துடலாம். காலையில எழுந்தோடனே எடுத்து காய போட்டுக்கலாம். ஒரு வேலை இல்லை. இப்ப இந்த மிஷின் வேணுமா வேண்டாமா? அப்புறம் என்ன பொண்ணுக்கு ஆடம்பரம், அவளுக்கு காசு கொழுப்பு, துணி துவைக்கிறதுக்கு மிஷின் வாங்கி வச்சிருக்காங்க 30,000 ரூபாய்க்கு. உங்களுக்கு வாங்குறதுக்கு திராணி இல்லை, நீங்க குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏன்? துணி துவைக்கணுமா? கண்டிப்பா மிஷின் துவைக்கிறது. நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க, இந்த உடற்பயிற்சி. துணி துவைக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்க உடற்பயிற்சி பண்ணுங்க, சரியா போச்சு. மிஷின்லாம் வேண்டாமா? பாத்திரம் கழுவுற மிஷின் வேண்டாமா? மாவாட்டுறதுக்கு மட்டும் மிஷின் வச்சுக்கிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் இதுக்கு வச்சுக்க கூடாது? புரியுதா? இப்படி சிந்திக்கணும். எது கரெக்ட், எது சரி, எது தவறு அப்படின்ற அறிவெல்லாம் வரணும். ஓகே, இதான் என்னதுங்க? அறிவு கூர்மை. அறிவு கூர்மை. கேளுங்க. அப்ப கடைசியில நினைப்பது நடக்க வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? தவம். இதுக்குதான் துரியாதீத தவம். பஞ்சேந்திரிய தவம் எதுக்குன்னு சொல்லிட்டேன். அடுத்தது 9 மைய தவம். இதுல கூடுதலா என்ன பண்றோம்? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், சித்தி, இந்த 5 சக்கரங்களையும் தவம் பண்ணா நம்ம உடம்புல பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லைங்களா? இது மண்ணுக்கான மையம், நீருக்கான மையம், நெருப்பு மையம், காற்று மையம், விண்ணு மையம். பஞ்சபூத சக்தி நம்ம உடம்புல நல்ல சமமாக சீராக இருக்கும். இப்ப மூலாதாரத்துல தவம் பண்ணீங்கன்னா மண்ணுல இருந்து வரக்கூடிய காந்த சக்தியை உள்வாங்கும். இது நீர்ல இருந்து வாங்கும், இது நெருப்புல இருந்து வாங்கும், இது காற்றுல இருந்து வாங்கும், இது விண்ணுல இருந்து வாங்கும். இப்ப நீங்க தவம் பண்ணியே கூட மூலாதார தவம் பண்ணீங்கன்னா சாப்பிடாம கூட இருக்கலாம். விசித்தி தவம் பண்ணாலும் சாப்பிடாம இருக்கலாம். இது விசித்தி தவம் பண்ணீங்கன்னா சாப்பாடே தேவைப்படாது, உயிர் சக்தி இருந்து வரும். சூரியன் மேல தவம் பண்ணீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். இந்த பஞ்சபூத சக்தி எங்க இருக்குதுங்க? அதான் சூரிய நமஸ்காரம், சூரிய யோகிகள். சூரியனை ஒண்ணு டெய்லி தவம் பண்ணி சாப்பிடாமலே இருக்கிறாங்க, ஆரோக்கியமா இருக்கிறாங்க. பஞ்சபூதம் என்ன? அந்த பஞ்சபூதம் எங்க இருந்து வந்தது? சூரியனே பஞ்சபூதம் தானே, அங்க இருந்து வந்தது தானே இத்தனை நட்சத்திரங்கள், கோள்கள் எல்லாம். புரியுதா? அப்போ இதான் அந்த சக்கரங்கள்ல தவம் பண்றது. இத பண்ணின உடனே அந்த சுரப்பிகள் இருக்கு இல்லைங்களா, கிளான்ஸ்ல இருந்து சக்தி எங்க போகுது? உறுப்புகளுக்கு. அப்போ கிளான்ஸ்ல போய் அந்த சுரப்பிகள்ல காந்த சக்தி குவிஞ்ச உடனே அந்த சுரப்புகள்னு சொல்றீங்க பாருங்க, பெர்ஃபெக்டா சுரக்கும். ஹார்மோன் டெபிஷியன்சி இதெல்லாம் சொல்றீங்க பார்த்தீங்களா, என்சைம், அதுக்கு தைராய்டு ப்ராப்ளம், அட்ரினல் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், இந்த சுரப்பிகள் வேலை செய்யலன்னு சொல்றீங்கல்ல, ஒன்றும் வராது. எல்லா சுரப்பியும் பெர்ஃபெக்டா வேலை செய்யும். அப்போ உறுப்புகளுக்கு வேண்டிய சக்தி எல்லாம் கிடைச்சிடும், எல்லா உறுப்பும் பெர்ஃபெக்டா ஒர்க் பண்ணும். அப்போ இந்த தவம் தேவையா தேவையில்லையா? இதுதான் 9 மைய தவம். 4 தவம் செய்யணும். இதுல அதிக நேரம் தவம் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? சித்துக்கள் வரும். புதைபொருள் அறிவு, இந்த நீர் சம்பந்தப்பட்ட ஆவிகளை கட்டுப்படுத்துறது, பிளாக் ஆக்ட், ஒயிட் ஆக்ட், இந்த பில்லி, சூரியன், ஏவல், ஆவி, பேய்களை விரட்டுறது, பேயை பிடிக்கிறது, இப்படிலாம் இருக்கு இல்லைங்களா? மகான்களோட தொடர்பு கொள்றது,
பிறர் மனதில் இருக்கிறத நாம புரிஞ்சுக்கிறது, நம்ம மனதில் இருக்கிறத பிறர் மனதில் ஒதுக்கி செய்கிறது, எங்கேயோ நடக்கிறத இங்க இருந்து சொல்றது. நீங்க வரும்போது ஹோட்டல்ல 2 பூரியும் வடையும் சாப்பிட்டு வந்திருப்பீங்க. வந்து உட்கார்ந்த உடனே இந்த ஹோட்டல்ல 2 வடையும் 2 பூரியும் சாப்பிட்டீங்களான்னு கேட்பீங்க. ஆமா, எப்படி தெரியும்? எனக்கு தெரியும் பார். உடனே அவருக்கு மகா சக்தி இருக்குன்னுட்டு அவர் சொல்றபடி எல்லாம் கேட்பீங்க. அப்படி சில ஆட்கள் இருக்காங்க. இது இப்படிலாம் சொல்ல முடியும். அதுக்கெல்லாம் அதர்வன வேதத்துல இருக்கு பெரிய மாந்திரீக முறைகள். கேரளாவில் இருக்குது நிறைய. முந்த காலத்து அங்கதான் இருந்தாங்க. கேரளா, ஒரிசா இதெல்லாம் நிறைய இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் நிறைய இந்த மந்திரவாதிகள்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதுக்கெல்லாம் அவங்கெல்லாம் இங்க சக்கரங்கள்ல அதுக்கு மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரங்கள் சொல்றது, உருவங்களை வச்சு பூஜை பண்றது, சில பொருட்களை பயன்படுத்துறது, இப்படி எல்லாம் பண்றாங்க. நமக்கு தேவையா? யாராக சித்துக்கள் செய்யணுமா? நமக்கு உடல் நலத்தோட வாழ்ற சித்துக்கே வழிய காணாம். அப்புறம் இங்க போய் சித்துக்களை பண்றீங்க. கடலையை சர்க்கரையாக ஆக்கணுமா? இல்ல ஆக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாது. இருக்கிறத வேணா எடுத்துக்கொண்டு வந்து காமிக்கலாம், புரியுது? அதெல்லாம் மறைச்சு வச்சு காமிக்கலாம். அல்லது உங்க கண்ணுக்கு சக்கரை மாதிரி தெரியும். மண்ணை எடுத்து ஒரு கிண்ணத்துல வச்சு ஒரு துணியில மூடிட்டு திரும்ப திறந்தா சர்க்கரையா தெரியும். நீங்க எல்லாரும் சர்க்கரையாவே பார்க்கலாம். அதுக்கு ஒரு வித்தை இருக்கு, கண்கட்டி வித்தைன்னு பேருங்க. உங்க மனசை மாத்திடுவாங்க. நீங்க நான் இங்க காமிக்கிற ஒரு சர்க்கரைன்னு நினைச்சா உங்க மனமும் சர்க்கரைன்னு நினைக்கும், சர்க்கரையா தெரியும். புரியுதுங்களா? ஒரு பேப்பர்ல அப்படி ஒரு பச்சை பெயிண்ட் அப்படி தேய்ச்சிட்டு அப்படி மறைச்சி இது சிவப்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு காமிச்சா பாருங்க சிவப்புன்னா, சிவப்பு தானான்னு கேட்டா ஆமாம்பீங்க. எல்லாரு கண்ணுக்கும் சிவப்பா தெரியும். புரியுதா? இந்த மாதிரி சில வித்தைகளை செய்ய முடியும். அதுக்கெல்லாம் எந்த சக்கரங்களை தவம் பண்ணணுங்க? இப்ப இது ரொம்ப அவசியமா? இப்ப இந்த மொபைல் போன இந்த டீப்பாயை விட்டு கீழே தள்ளணும், அதுக்கு ஒரு தவம் எல்லாம் இருக்கு. தவம் எல்லாம் பண்ணி அப்படியே தள்ளட்டும் கீழே விழணும்னு நினைச்சா கீழே விழுந்துடும். அதுக்கு ஒரு 10 வருஷம் தவம் பண்ணணும். அதுக்கு ஏன் தவம் பண்ணு? கீழே தள்ளணும், கையை விட்டு தள்ளி விட்டா கீழே விழுந்துட்டு போகுது. கையை விட்டு தள்ளுனா கீழே விழ போற மொபைல் போன தள்ளி விடுறதுக்கு 10 வருஷம் நீ தவம் பண்ணணுமா? இதான் ராமகிருஷ்ணர் சொல்றார். தண்ணியில நடந்து போறதுக்கு நீ 10 வருஷம் தவம் பண்ணிய காலனா கொடுத்தா ஓடத்துல ஏறி அந்த பக்கம் போயிடலாமப்பா. இதுக்கு ஏனப்பா உனக்கு தவம்னு கேட்டார் ராமகிருஷ்ணர். புரியுதா? நிறைய பேர் இந்த விவரம் தெரியாம தவம் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். இன்னைக்கு ஒரு அம்மா அப்படியே மிதக்குதுங்கிறத தூக்கி போட்டுடுச்சாங்க. சிலர் அப்படியே கீழே இருந்து அப்படியே மேல தூக்கிடுவாங்க. யோகாவில் கீழே ஒரு அடிக்கு மேல நிற்பாங்க தியானத்துல. அது என்னத்துக்கு? நீங்க இருந்து டெல்லிக்கு பறந்து போறியா? ஃபிளைட்ல போனா போயிட்டு போறோம். நீங்க போய் பறந்து போறியான்னு கேட்கிறேன் நான். இங்க இருந்து அமெரிக்கா போறியா? நீ விசா இல்லாம போயிரியா? நீ பார்க்கலாமா? இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் வேண்டாத வேலைகள். புரியுதா? நமக்கு இந்த சித்துக்கள் எல்லாம் வேண்டாம். உடல் நலத்துக்காக 9 மைய தவம் இதுல செஞ்சா போதும். ஓகே. அடுத்தது நித்யானந்த தவம். இது 3 நிலை அகத்தாய்வு வந்தவங்களுக்கு தான் செய்ய முடியும். உயிர் உணர்வு தவம். அது உடல் முழுதுமே உயிராகவே பண்றது. அப்படியே இந்த நுண் துகள்கள்னு சொன்னல, இந்த உடலே நுண் துகளா மாறிடும். அப்படிப்பட்டவங்க தான் அந்த தவம் செய்ய முடியும். சும்மா மூச்சை கவனிக்கிற தவம் அல்ல. புரியுதா? அதனாலதான் அதை 3ஆம் நிலை அகத்தாய்வுல சொல்லி கொடுத்துருக்குறோம். இது செஞ்சா என்ன ஆகும்? உடல் முழுவதும் உயிர் சக்தி பரவலாக இருக்கும். அப்ப உடல் மன இயக்க கருவிகள் எல்லாம் சீராக இயங்கும். அப்ப உடல் துன்பம் மன துன்பம் வருமா? துன்பம் இல்லைன்னா எது நீடிக்கும்? இன்பம் நீடிக்கும். நீடித்த இன்பத்துக்கு என்ன பெயரு? ஆனந்தம், நித்திய ஆனந்தம். சிலர் நினைக்கிறாங்க அப்படி தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி போதை மாதிரி வரும். இந்த மது குடிச்சா வரும் பாருங்க, அப்படியே ஒரு ஆனந்தமா இருக்குமா? அவ்வளவு பொய். பேரு நித்தியானந்த தவமா. நித்தியானந்த தவமா என்ன இருக்குன்னா அப்படியே ஆனந்தமா இருக்குமா? அது என்ன ஆனந்தம்? அது தவம் பண்ணா, நீங்க துரியாய தவம் பண்ணாதான் அப்படியே ஒண்ணு அந்த உடல் உணர்வு கடந்து போன உடனே அப்படியே உடல் உணர்வு போயிடும். அது ஒரு வகையான உணர்வு இருக்கு, உண்மைதான். அதான் அங்கே வருமே.
நித்தியான துரியாயத்திலே வருமே அந்த ஆனந்த உணர்வு. அது பேர் ஆனந்தம் இல்ல, அது ஒரு டிரான்ஸ்டேட். அது எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும்? அங்க இருக்க வரைக்கும் இருக்கும். மீது தவம் நிறைவு செய்கிறோம்னா அப்புறம் இருக்குமா? இருக்காது. இது கூட புரியல சிலருக்கு. அந்த தவத்தின் போது இருக்கிற உணர்வை, ஆஹா எனக்கு தவம் இன்னைக்கு ஆனந்தமா இருந்தது, தவம் முடிச்சிட்டீங்களா, எங்க போச்சு ஆனந்தம்னு? போச்சு. அதுக்கு பேர் ஆனந்தமா? ஆனந்தம்னா நிலைத்த இன்பம். புரியுதா? துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை, இன்பம் நிறைந்த வாழ்க்கை, இன்பம் நிலைத்த வாழ்க்கை. நீடித்த இன்பத்துக்கு என்ன பெயருங்க? ஆனந்தம். இதான் நான் சொல்ற விளக்கத்தை நீங்க சிந்திச்சு பாருங்க, பொருத்தமா இருக்கும். சும்மா ஏதோ சிலர் அப்படியே நித்தியானந்தம் பண்ணுனா அப்படியே ஆனந்தமா இருக்குங்க, ஒரு போதை, தெய்வீக போதை. அப்படிலாம் ஒரு போதை இருக்க மாதிரி எனக்கு தெரியல. செஞ்சு பாருங்க வேணும்னா. புரியுதா? மதுரை சொன்னது இதுதான். ஓகே, அடுத்த தவம் என்னங்க? பஞ்சபூத நவகிரகம். பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் நினைச்சீங்கன்னா நாம எதுவாயிரும்? அதுவாயிரும். அவங்களுக்கு நமக்கு ஒரு உறவு. இப்ப நான் உங்களோட நம்ம நெருங்கி பழகிறோம், உங்க குடும்ப நண்பர் ஆயிட்டோம். குடும்ப நண்பர்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருப்போமா, ஒருத்தரமா இருப்பாங்களா? இதே தானே, வேற ஒண்ணு. ரொம்ப சிம்பிள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, எல்லாம் தவம் பண்ணுங்க, உங்களுக்கு பஞ்சபூதம் உங்களுக்கு ஒத்ததாக இருக்கும். அதனால கேடு வராது. இப்படித்தானே தவம் பண்றீங்க, தவத்துல சொல்றீங்க, அவ்வளவுதான். பஞ்சபூதங்களை நினைங்க, நேரடியா நினைங்க. இப்படி நினைக்க தெரியாது ஒரு காலத்துல. அதனால சைவ சமயத்துல மண்ணை நினைக்கிறதுக்கு காஞ்சிபுரம், நீரை நினைக்கிறதுக்கு திருவானைக்காவல், நெருப்பு நினைக்கிறதுக்கு திருவண்ணாமலை, காற்றை நினைக்கிறதுக்கு காளகஸ்தி, விண்ணை நினைக்கிறதுக்கு சிதம்பரம்னு வச்சாங்க. இதுக்கு அங்கேயே ஓடுறீங்க, இங்க உட்காந்து பண்ண முடியாதா? உட்கார் இடத்துல பண்ண முடியாதா? அப்புறம் என்ன? வெரி சிம்பிள். அதே போல நவகோள்கள், நீங்க கருத்தரித்த நேரம், பிறந்த நேரம், இந்த ரெண்டையும் பொறுத்து நம்ம வாழ்க்கையில என்ன வருங்க? இந்த உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, உடல் வலிவு, சுகம், செல்வம், இது நமக்கு அமையும். தொழில பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான தொழில். எத்தனை தொழில் இருக்கு இல்லைங்க? எல்லா தொழிலும் எல்லாரும் செய்ய முடியாது. இப்ப ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, ஸ்கூலு காலேஜில் இருக்கிறாங்க, நம்ம மனவளக்கலையில ஆசிரியர் இருக்காங்க. எல்லாரும் நல்லா பாடம் நடத்துறாங்களா? சரி, அவங்க பரீட்சையில பாஸ் பண்ணி 100க்கு 100 மார்க் வாங்கிடுவாங்க, பாடம் நடத்த தெரியாது. இங்கேயும் டிப்ளமா டிகிரி வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணேன்னு வந்துடும். என்ன மாறாய்கள் பேச சொல்லுங்க? ஒன்னும் புரியாது. ஏன்? படித்தவங்க எல்லாம் பேச முடியாது, எல்லாராலும் ஆசிரியரா இருக்க முடியாது. டான்ஸ் ஆடுறவங்க எல்லாரும் பெஸ்ட் டான்சர் ஆயிடுவாங்களா? ஆடல் பாடல் எல்லாம் எல்லாரும் ஆடிடுவாங்களா? எல்லாரும் பாடிடுவாங்களா? முடியாது. சினிமாவில் நடிக்கிறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ஆயிடுறாங்களா? அந்த ஆள் பாருங்க, உருவத்தை தோற்றத்தை பாருங்க, ரஜினிகாந்த் ஒருத்தருக்கும் பிடிக்காது உருவ தோற்றத்தை பார்த்தீங்கன்னா. ஆனா அவர் உலகம் முழுவதும் எவ்வளவு பெரிய ஸ்டார். அவரை மாதிரி நடிக்கணும் இல்ல, அந்த திறமை எல்லாருக்கும் வந்துருதா? இதுக்கெல்லாம் எங்க அமைப்பு இருக்குதுங்க? ஜாதகத்தில் இருக்கு. இப்ப கோள்கள் எங்கெங்க இருக்குதுன்னு இருக்கு. எப்படி எப்படி இருக்குது, எப்ப கருத்தரிச்சீங்க, எப்ப பிறந்தீங்க, அந்த நேரத்துல கோள்கள் எப்படி எப்படி இருந்தது. சரி, இப்ப அது நமக்கு ஒத்ததா வரணும். என்ன பண்ணலாம்? ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆயிடலாம், வேற வழியே இல்லை. குடும்ப நண்பர். அப்ப என்ன செய்யணும்? குடும்ப நண்பர்னா ஏதோ 5 வருஷம் 6 வருஷத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வந்து போறவங்களுக்கு பேரு குடும்ப நண்பரா? அடிக்கடி போகணும், ஒரு வாரத்துக்கு ஒரு 2 நாளாவது போகணும், மாசத்துக்கு 2 நாளாவது வீட்டுக்கு போயிட்டு வரணும். அவங்க வீட்டுக்கு போயிட்டு உடனே வந்துடுறதா? போயிட்டு அங்க இருந்து டிஃபன் சாப்பிட்டு, மத்தியானம் சாப்பிட்டுட்டு, அவங்க பெட்ரூம்லயே படுத்துட்டு, அவங்க பாத்ரூம்லயே குளிச்சுட்டு, அவங்க கிச்சன்லயே போய் சேர்ந்து சமையல் பண்ணி, அவங்க தான் ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவங்க 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 ஒளிவு மறைவு இல்லாம அவங்க பிரச்சனைகள், நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப என்ன ஆயிடுறீங்க? ரொம்ப நெருக்கமான ஃபேமிலி ஃப்ரெண்டு. அப்ப அவங்களுக்கு ஏதாவது கேடு செய்வீங்களா? அப்படி ஒருத்தர்கிட்ட நீங்க பழகிட்டீங்க. அவங்க ஒரு பெரிய ஆபீசர், ஒரு ஒரு பெரிய அதிகாரியா உங்க ஊருக்கு வந்திருக்காங்க. நீங்க ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல ஏதோ ஒரு சட்ட சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்க. அந்த அதிகாரி என்ன பண்ணுவாங்க?
காப்பாத்துவாங்களா இல்லையா? இல்லைன்னா எப்படியோ ஒரு சின்ன அளவில் ஒரு சின்ன பையன் போட்டு பண்ற மாதிரி உதவுவாங்களா, உதவ மாட்டாங்களா? ஏன், எதனால? ஃபேமிலி கண்டு. அது மாதிரி இந்த நவ கோள்களோட தவம் பண்ணி செஞ்சிட்டீங்கன்னா 7.5 சனி வந்தாலும் சரி, அட்டமத்து சனி வந்தாலும் சரி, ஜென்ம சனி வந்தாலும் சரி, உங்களை ஏதாவது பண்ணுமா? அப்ப என்ன செய்யணும்? வரும்போது பார்த்துக்கலாமா? அதிகாரியா வந்த பிறகு பார்த்துக்கலாமா? வர முன்னாலே பழகி வச்சுக்கலாமா? அதான் 9 மைய தவம், இது நவகிரக தவம். இப்ப புரியுதா? அப்ப சனி 7.5 சனி வந்த பிறகு திருநள்ளாறு போலாமா? அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டுமாவது நவகிரக தவம் பண்ணி திருநள்ளாறு போற வேலையை நிறுத்திக்கலாமா? உங்களுக்கு எது சௌரியம் சொல்லுங்க. திருநள்ளாருக்கு போறது சௌரியம் இல்லைல்ல? ஒழுங்கா தவம் பண்ணணும், நவகிரக தவம். இவ்வளவுதான் நவகிரக தவம். இவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. எல்லா கோள்களும் நமக்கு நன்மை செய்யும். ஒண்ணு வச்சுக்கங்க, நாம செஞ்ச பாவங்கள் இருக்கு இல்லைங்களா, நாமளும் நம்ம முன்னோர்களோ செய்த பாவங்களுக்கு நமக்கு துன்பம் வருமா, வராதா? வரும். அது உணர்த்தும். நம்ம வருந்தலைன்னா வருந்த வைக்கும். அறியாமல் செய்த பாவத்தை இங்க திருத்திக்கலாம், ஆனால் அறிந்து செய்த பாவத்தை வருந்திதான் திருந்தணும். தவறி செய்தவன் திருந்தி ஆகணும், தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும். வந்துதான் ஆகுமா, ஆகாதா? ஆனா நம்ம என்ன செய்யலாம், இந்த நவ கோள்கள் மீது தவம் செஞ்சு அதை என்ன தந்துக்கலாம், நம்ம புண்ணியங்கள் செஞ்சு அதை தணிச்சுக்கலாம். அது வரும், கிளைக்கு வந்தது அவ்வளவுதான். அப்ப நவகிரக தவம் பண்ணுமா வேண்டாமா? இதுக்கு மேல நான் என்ன ஓமை சொல்லணும்? நம்பிக்கை வந்துட்டா இல்லையா? இவ்வளவு தாங்க தவம். இதுக்கு மேல இறைநிலை தவம்னு ஒண்ணு இருக்கு. அது நீங்க பிரம்மஞான பயிற்சி பெற்ற பிறகு இந்த தவம் கண்டிப்பா செய்யும். அதாவது இறைவனே தான் எல்லாமாக இருக்கிறான், சுத்தவெளி, இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றல். இத முதல்ல நம்பணும். இத நம்பணும்னா இதுவரைக்கும் நம்ம வணங்கின சாமியெல்லாம் சின்ன சாமின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் இத பெரிய சாமின்னு நம்புவீங்க. அது சின்ன சாமி, இது பெரிய சாமிங்கிற அறிவு வரலன்னா நம்பிக்கை வராது. புரியுதா? அதுதான் இது பெரிய சாமி, இது சின்ன சாமி. புரியுதா? அது அருவம், இது உருவம். ரெண்டும் ஒண்ணுதான். அருவம் தான் உருவமா இருக்கு, சொருவமா இருக்குன்னு வச்சுங்க. வேற ஒண்ணும் இல்லை. களிமண்ணு பொம்மை, பொம்மை களிமண் ஆயிடுச்சு, உருவம் இல்லை. பொம்மை அச்சில போட்டு எடுத்தா உருவம். உருவம் வேற, அருவம் வேறையா? இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதுக்குதான் இறைவெளியை தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்வண்ணா, நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். முறையாய் அக்காந்தாலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். இந்த கவிக்குரிய பொருளை அடிக்கடி நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் எதை பார்த்தாலும் எப்படி பார்ப்பீங்க? இது பேனாங்கிறது என்னது? எது பேனாவா இருக்குது? தெய்வம். எந்த பொருளை பாருங்க, உயிரினங்களை பார்த்தா எப்படி பார்ப்பீங்க? தெய்வம். சாப்பிடுற சாப்பாடு என்னது? தெய்வம். தட்டு என்னது? தெய்வம். சாம்பாரு தெய்வம், ரசமும் தெய்வம், மோரும் தெய்வம், தட்டும் தெய்வம், சாப்பிடுறதும். இப்ப எது எதை சாப்பிடுது? இப்ப ஹோட்டல்ல போய் என்ன சாப்பிடுறீங்கன்னு கேக்குறாரு சர்வர், ஒரு பிளேட் தெய்வம் கொடுங்கன்னு கேட்க முடியுமா? இப்ப புரிஞ்சுதா? இப்ப மாமியார் யாரு, மருமகன் யாரு, இப்ப இதுல உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இதெல்லாம் இருக்கா? அவங்க வேற இது மொழி, இவங்க வேற மொழி, இப்படிலாம் இருக்குதா? எல்லாரும் இது எப்ப தெரியும்னா, இப்ப இஞ்சி இருக்கு இல்லையா, இஞ்சி காரமா இருக்கும். அதை தேன்ல தொட்டு சாப்பிட்டா நாவுல வச்ச உடனே இனிக்கும், அப்புறம் இஞ்சி காரம் வந்துடும். இதே இஞ்ச நீண்ட நாளைக்கு தேன்ல ஊற போட்டிருக்கேன், அப்புறம் எடுத்து சாப்பிட்டா காரம் இருக்குமா? இப்ப என்னாச்சு?
இதே போல தேன்ல ஊற போட்ட இன்று தேனாக மாறி விடுவது போல் நாம் அந்த இறைநிலையில் நம்ம அறிவை ஊற போட்டால் நம்ம அறிவு என்ன ஆயிடும்னு, அதுக்கு தான் இறைநிலை தவம். இந்த இறைநிலை தவம் செஞ்சு 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 நம்ம மனசுல பதிய வைக்கணும். அப்ப எதை பார்த்தாலும் என்னவா பார்ப்பீங்க? இதைத்தான் பகவத்கீதை சொல்லுகிறது. யார் ஒரு எல்லா பொருளிலும் என்னை காண வல்லவரோ அவரை விட்டு நான் விலகுவதும் இல்லை, என்னை விட்டு அவன் நீங்குவதும் இல்லை. நான் துணிலும் இருக்கிறேன், துரும்பும் இருக்கிறேன். விண்ணும் காற்றும் நெருப்பும் நீரும் மண்ணும் அந்த சராசரங்கள் அனைத்தும் நானே, என்னை தவிர வேற எதுவுமே இல்லை. இப்ப புரியுதா? இப்ப சம உணர்வு வந்துருமா வராதா? அன்பு வந்துருமா வராதா? இப்ப எல்லாரும் யாரை பார்த்தாலும் மனிதர்கள் தானே. வெளிநாட்டுக்கு போன இடத்துல இந்தியாவுக்கு நம்மள பார்த்த உடனே நம்ம ஒரு அணு உடனே ஒரு அன்பு வருது. அங்க இருக்கிறவன் மனுஷன் இல்லையா? அவன் தெய்வம் இல்லையா? எல்லாரும் தெய்வம். அப்ப இதுல பாகுபாடு பார்க்கணுமா? இந்த மனநிலையை அடையிறதுக்கு தான். அப்ப நமக்கு மரணம் உண்டா? தங்கம் ஆபரணமா இருக்கு, ஆபரணத்தை உருக்கியாச்சு. இப்போ ஆபரணம் செத்து போச்சா? ஆபரணம் என்னவா இருக்குது? அழிஞ்சு போச்சா? அதே போல இந்த உருவ தோற்றங்கள் எல்லாம் அழிஞ்சா என்ன ஆயிடும்? அருவம் ஆயிடும், சுத்தவெளி ஆயிடும். இப்ப சுத்தவெளிக்கு அழிவு உண்டா? அதுதானே மீண்டும் பஞ்சபூதமா வருது, மீண்டும் பல ஆபரணங்களா வருது. அப்ப எனக்கு அழிவு உண்டா? பல ஆபரணங்கள் இருக்கு, ஆபரணத்தை அழிச்சிட்டீங்க, உருக்கிட்டீங்க, தங்கம் ஆயிடுச்சு, மீண்டும் பல ஆபரணங்களா வருது, மீண்டும் அதான் தானே வருது. அப்ப இதே போல என்ன நமக்கு அழிவு உண்டா? உண்டா? இந்த உடலுக்கு தான் அழிவு உண்டு. எது உடலாக இருக்கிறது? ஆன்மா. இப்ப நான் சொன்னேன், ஆடையாக இருப்பது பஞ்சு, ஆன்மாதான் அனைத்து தோற்றமா இருக்குது. ஆன்மாவுக்கு அழிவு உண்டா? நான் யார்? நான் ஆன்மா. நான் ஆன்மான்னு எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு அழிவு இல்லை. ஆபரணங்கள் எல்லாம் நான் பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு வருத்தமா இருக்குமா? என்ன உருக்குறாங்களே அப்படின்னு வருத்தப்படுமா? ஏன் உருக்குனா என்ன? செயினை உருக்குனா தங்கம், தங்கத்தை திரும்பவும் ஏதோ ஒரு ஆபரணமா பண்ண போறாங்க, அவ்வளவுதானே. நான் தங்கமா தானே இருக்கிறேன். அப்ப எனக்கு அழிவு உண்டா? இதுதான் ஞானம். ஓகே, இதுக்குதான் இந்த தத்துவம். சரி, இப்போ இந்த தவங்கள் எதுக்கு கொடுத்துருக்காங்க? மதுரை திணிப்பு எல்லாம் புரிஞ்சு போச்சா? எல்லா தவமும் விளங்கி போச்சு. இப்போ உடல் பயிற்சி எதுக்கு செய்யணும்? அந்த கழிவுகள் உடம்புல சேருது இல்லைங்களா? இப்ப எல்லாம் கழிவுகள் நிறைய இருக்கு. இப்ப நம்ம சுவாசிக்கிற காற்று சுத்தமா இல்லை, வர வர குடிக்கிற தண்ணி சுத்தமா இல்லை, சாப்பிடுற உணவும் ரசாயன உரம் மருந்துகளை போட்டு நம்முடைய உணவு உற்பத்தி, உணவு தயார் பண்ற முறை, ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்ப சூடு பண்ணி சாப்பிடுற முறை, எல்லாத்திலும் நமக்கு உடம்புல கழிவுகள் என்ன ஆகுதுங்க? அதிகமாயிட்டே வருது. அப்போ அந்த கழிவை வெளியேற்றுறது எது? உயிர் தான் வெளியேற்றணும். ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியேற்றும். அதனால என்ன ஆகும்? ஆயுள் குறையும். ஒருவேளை எளிய வெளியேற்ற முடியலன்னா என்ன ஆயிரும்? நோய் வந்துடும். அப்போ நோய் வந்த உடனே என்ன செய்யறோம்? நாம திரும்ப உடற்பயிற்சி செஞ்சு அந்த கழிவை வெளியேற்றுறோம். அப்போ நமக்கு ஜீவகாந்த செலவு மிச்சம். அப்ப உடற்பயிற்சி எதுக்கு செய்யறோம்? அது அன்னன்னைக்கு கிளீன் பண்ணிட்டா விரயமாகுமா? வீட்டை அன்னன்னைக்கு சுத்தம் பண்ணிடுறீங்க. பொங்கலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சுத்தம் பண்ணணுமா? நோன்பு வந்ததுன்னா வீட்டை சுத்தம் பண்ணி என்ன பாடுபடுறீங்க? சில வீடு அப்படி இல்லை, எப்பவுமே நல்லா சுத்தமா வச்சிருப்பாங்க. அன்னைக்கு பொங்கல் தீபாவளி கூட என்ன பண்றாங்க? சும்மா லேசா ஒரு சின்ன வேலை இருக்கும், சுத்தம் பண்ணுவாங்க, வீடு சுத்தமா. சில வீடு அப்படி இல்லை, ஒரே குப்பையா கிடக்கும். கடைசியில பொங்கல் அன்னைக்கு என்ன ஆகும்? முந்தின நாள் அவ்வளவு கூட்டி எடுத்து சுத்தம் பண்றதுக்குள்ள மகா பாடுபடுறீங்க. புரியுதல்ல? அதே மாதிரி அன்னன்னைக்கு உடற்பயிற்சி செஞ்சிட்டீங்கன்னா நமக்கு கழிவுகள் சேருமா? இப்ப உடற்பயிற்சி செய்யறது எதுக்குன்னு தெரிஞ்சிட்டீங்களா? உடல் நலம் இல்லைன்னா தவம், ஜீவகாந்த அழுத்தம் குறைஞ்சிரும். அப்ப தவம் பண்ண முடியுமா? உயிர் சக்தி குறைஞ்சிருது. அப்ப உடம்பால் அழியின் உயிரார் அழிவர். உயிர் சக்தி குறைஞ்சா தவமும் பண்ண முடியாது, சிந்திக்கவும் முடியாது. இப்ப உடம்புல நோய் வந்துருச்சு, இறைவனை பற்றி சிந்திப்பீங்களா? நோய் ஏன்யாவது சிந்திப்பீங்களா?
நோய் குணமாகணும், அதான் கேட்பீங்க. டாக்டர்கிட்ட போய் டாக்டர் எனக்கு ஏன் இந்த நோய் வந்தது சொல்லுங்கன்னு கேட்க மாட்டான். இப்ப எனக்கு ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு இந்த வலியை முதல்ல நிறுத்துங்க அதானே கேட்பீங்க. புரியுதா? அப்ப சிந்திக்க மாட்டீங்க. துன்பம் அதிகமாயிடுச்சுன்னா என்ன பண்ண மாட்டோம், நாம சிந்திக்க மாட்டோம். புரியுதா? அப்போ உடம்பால் அழியல் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். அப்போ உடல் நலத்தோட வாழ்ந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், இறைவனை உணர முடியும். இறைவனை உணர்ந்தாதான் என்ன வரும், நமக்கு அறநெறி அறிவு விளங்கும். இப்ப சொன்னோம் இல்லையா, உடல் நலத்துக்கான அறிவு வந்துருச்சு. காலையில பார்த்தோம். பொருள் வளத்துக்கு என்ன செய்யணும், உடல் நலம், நோய் இல்லாம வாழணும், விபத்து இல்லாம வாழணும், கவனமா இருந்தா போதும், யாருடைய பகையும் சம்பாதிக்கப்படாது. 3 காப்பு சொன்னோம் இல்லையா, வேற்றுயிர் பகை, இயற்கை சீற்றம், தற்செயல் விபத்துக்கள். இப்ப தற்செயல் விபத்துக்களும் இயற்கை சீற்றத்திலிருந்தும் நம்ம ஒரு அவேர்னஸோட காத்துக்கிட்டா, யாருடைய பகையும் சம்பாதிக்காம வாழ்ந்தா விபத்துகள் வருமா, மரணம் வருமா? இல்ல. அப்புறம் என்ன, அப்ப உடல் நலத்தோட வாழ்ற அறிவு வந்தாச்சு, நீண்ட நாள் வாழ்ற அறிவும் வந்தாச்சு. பொருள் வளத்துக்கு என்ன வேணும், நீ தொழில் அறிவு, தொழில் திறமையை வளர்த்துக்க, தொழில் அறிவை பெருக்கிக் கொள்ளணும் இல்லையா? பெருக்கிக் கொண்டு என்ன செய்யணும், நேர்மை, அதாவது நல்ல தொழில், நேர்மையான தொழில், அவசியமான தொழில், ஆக்கத்துறையில் அறிவை செலுத்தி ஊக்கமுடன் உழைக்கணும். உழைக்கும் போது என்ன பண்ணணும், நேர்மையை கடைப்பிடிக்கணும், யாருக்கும் துன்பம் கொடுக்காம சம்பாதிக்கணும். அப்புறம் அந்த சம்பாதிச்ச செல்வத்தை என்ன பண்ணணும், சிக்கனமா பயன்படுத்தணும், தாறுமாறா செலவு பண்ணக்கூடாது, லேவிஷ் எக்ஸ்பென்ஸ். சேமிக்கலாம், எங்க கொண்டு சேமிக்கணும், ஸ்விஸ் பேங்க்லயா, நம்ம நாட்டு பேங்க்ல போடலாம். நகையா சேமிச்சு வைக்கலாமா, நிறைய வீடு வாங்கி வைக்கலாமா, இடம் வாங்கி போடலாமா, கூடாது. உங்களுக்கு குடியிருக்கிறதுக்கு வீடு வேணும்னா கட்டுங்க, புரியுதுங்களா? விவசாயத்துக்கு நிலம் வேணும்னா வாங்குங்க. வாடகைக்கு கொடுக்கறதுக்காக கட்டுறது சரியான முறை அல்ல. இப்போதைக்கு கவர்மெண்ட் செய்யல, அதனால செய்யறீங்க. அப்ப ஒரு நியாயமான வாடகை வாங்குங்க. அதான் தொழிலாக்கப்படாது, புரியுதுங்களா? அது மாதிரி தேவையில்லாத வேலைகள்லாம் செய்யக்கூடாது. பிறருடைய உழைப்பை சுரண்டக்கூடாது பொருளை வச்சுக்கிட்டு. அப்ப நீங்க சிக்கனமா இருக்கணும், நேர்மையா உழைக்கணும். ஏழைகளுக்கு என்ன பண்ணணும், உதவணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். பிறர் இன்னொருத்தர் இல்லாம இருக்கிறானே, நம்முடைய தேவையை நம்ம என்ன செய்யணும், குறைச்சிக்கணும். மகாத்மா காந்தி எத்தனையோ பேருக்கு உடை இல்லை, அவர் ஆடையை குறைச்சிக்கிட்டார். எத்தனையோ மகான்கள், காமராஜர் போன்றவங்க எல்லாம் எத்தனை ட்ரெஸ் வச்சிருந்தாங்க, எவ்வளவு சிம்பிளா வாழ்ந்தாங்க. அப்படி நம்ம வாழணும், எளிய வாழ்க்கை, ஆடம்பர செலவுகள் எல்லாம் கூடாது. கல்யாணங்கள் அது இதெல்லாம் எவ்வளவு செலவு பண்றாங்க. அங்க ஒருத்தர் காலமாயிட்டாங்க, அவங்க அந்த உடலை எடுத்துக்கிட்டு போறாங்க அடக்கம் பண்றதுக்கு. ரோட்ல வீசின பூவு 10,000 ரூபாய்க்கு பூ வாங்கியிருக்கிறான். அட எப்படிடா வாங்கினா 10,000 ரூபாய் கடன் வாங்கினானா? யாரா கொடுத்தான்னா, எனக்கு சொந்தக்காரன் சித்தி தாங்க, என் ஒய்ஃபு கொடுத்துருக்குறா 10,000 ரூபாய். பணம் வாங்கி பூ வாங்கி அங்க அம்மா பாடி போறப்ப பூ பூண்டுட்டான். கடன் கொடுக்கணும்ல எனக்கு. இப்ப நடந்தது 2-3 நாளைக்கு முன்னாடி. என்ன தெரியுது, லேவிஷ் எக்ஸ்பென்ஸ். கல்யாணத்தை விட பெரிய கல்யாணத்துக்கு, பெரிய காரியத்துக்கு நிறைய செலவு பண்றான். இந்த டிஸ்ட்ரிக்ட்டுங்க, பாண்டிச்சேரி பக்கம்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ஊர்வலம் வரும். அந்த பணத்தை உயரமான இடத்துல வச்சு அலங்காரம் பண்ணி கல்யாண ஊர்வலத்தை விட பிரமாதமா இருக்கும். ஏன் அப்படி பண்றாங்க, எதுக்குன்னு கேக்குறேன். ஆடம்பர செலவு. கல்யாணங்கள்ல எவ்வளவு செலவு. 2 பேர் தாலி கட்ட போறாங்க, ரொம்ப நெருங்கின உறவினர்கள் ஒரு 100 பேர் இருப்பாங்களா, 100 குடும்பம் இருக்குமா, 100 பத்திரிக்கை, பத்திரிக்கை கூட தேவையில்லை, இப்பதான் SMS அனுப்பினா போதுமே. 100 ரூபாயா, எத்தனை 100ங்கிறீங்க? சில பத்திரிக்கை பார்த்தீங்கன்னா பயமா இருக்கும். ஆமா ஆமா, ஏன் இவ்வளவு செலவு பண்ணி? கல்யாணத்துல சாப்பாடுல எவ்வளவு வேஸ்ட். அது மட்டும் இல்லம்மா, அது குடிச்சிருக்கும், அவனுக்கு வேற கேடு, அது டெட் வாட்டர். அது அதான் சொல்றேன், நீங்க கல்யாணங்கள்ல அதுல எல்லாம் எவ்வளவு வீண் செலவு பண்றீங்க, இதெல்லாம் கூடாது.
ஏழைகளுக்கு உதவணும், நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும். அரசாங்கம் பேங்க்ல போட்டோம்னா அரசாங்கம் செலவு பண்ணிக்கும், புரியுதா? ரைட். இப்போ பொருள் ஈற்ற அறிவு வந்தாச்சுல்ல, ஆக்கத்துறையில் அறிவை செலுத்தி ஊக்கமுடன் உழைக்கணும், சிக்கனமா இருக்கணும், ஏழைக்கு உதவணும். நான் செல்வந்தர் எனக்கு என்ன வேணும்னு முதல்ல நினைக்கணும். அதுக்குதான் இங்க என்ன கொடுத்திருக்கோம்? ஆசை சீரமைத்தல் பயிற்சி. அதுல என்ன சொல்றோம்? தேவையான ஆசைய நிறைவேற்றணும் என்று தவம் பண்ணி நினைச்சா நிறைவேறும். இதைத்தான் நான் சொன்னேன், நினைப்பது நடக்கும். அப்போ பொருள் பிரச்சனை இல்லாம வாழ முடியுமா? முடியாதா? ஓகே, முடியும். அடுத்தது என்னங்க? நட்பு நலம். அதுக்கு அன்பு தானே. இறை உணர்வு பெற்றா அன்பு வந்துடாதா? வந்துருமா வராதா? முடிஞ்சு போச்சா? நட்பு நலம். அப்போ இன்முகம், இன்சொல், கைப்பு தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம், புறங்கோடாமை, குறை காணாமை, இந்த தீய பண்புகள் எல்லாம் ஒழிக்கணும். அதெல்லாம் சொல்லணுமா? அன்புங்கிற ஒரு பண்பு மலர்ந்து விட்டால் அனைத்து நட்பண்புகளும் காணலாம். அதுக்கு ஒரே வழி என்னங்க? இறை உணர்வு. புரியுதா? அப்போ தொழில் அறிவு கூட எங்க இருந்து வருது? இறைவனை நினைச்சு சிந்திச்சா வந்துடும். ஒரு மொபைல் போன் செய்யணும்னா அந்த அறிவு எங்க இருந்து வருது? இறைநிலையில இருந்து வருது. அப்ப எல்லா புகழும், எத்தனை விஞ்ஞானிகள் எவ்வளவு புதுசா கண்டுபிடிச்சாலும் எல்லா புகழும் யாருக்குங்க? அந்த அறிவு சொன்னது யாரு? அப்ப தொழில் அறிவு யாரிடம் பெறுறோம்? இறைவனிடம் இருந்து. எல்லாம் இயற்கை வளம் இருக்குது இல்லையா? இந்த இறை தத்துவம் புரிந்த உடனே நமக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம வாழ்க்கைக்கு வேற எல்லா பொருட்களையும் உற்பத்தி செய்கிற அறிவும் இருக்கிறது, மூலப்பொருளும் இருக்கிறது. அந்த தேவையான பொருளை உற்பத்தி பண்ணணும், சிக்கனமா பயன்படுத்தணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். பொருள் பிரச்சனை தீர்ந்தது. அப்ப தீவிரவாதங்கள் இருக்குமா? பொருளுக்காக போராடுவாங்களா? பொய், களவு, கொலை, கற்பழிப்பு குற்றங்கள் நடக்குமா? நீதிமன்றங்கள் வேணுமா? சிவில் கிரிமினல் நீதிமன்றம் வேணுமா? சொல்லுங்க. அன்பு மலர்ந்துருச்சுன்னா குடும்ப நீதிமன்றம் தேவையா? இப்ப சிவில் கிரிமினல் நீதிமன்றத்துக்கு மேல குடும்ப நீதிமன்றத்துலதான் கேஸ் நிறைய இருக்கு. விவாகரத்து. அன்பு இருந்தா விவாகரத்து வருமா? என் கணவன் என் மீது ரொம்ப அன்பாக இருக்கிறார், ஆகையால் நான் அவரை விவாகரத்து செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு யாராவது பெட்டிஷன் கொடுப்பாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அன்பு இருந்தா எல்லா பிரச்சனையும் தீர்ந்தது இல்ல? சரி, அப்ப உடல்நலம், அப்ப புகழ் வந்துடும் அல்லவா? நட்பு நலம் வந்துடும். வீட்டுல சந்தோஷம் வந்துருமா வராதா? எல்லாருக்கும் உடல் நலம் இருக்குது, பொருள் இருக்குது, உறவு நல்லா இருக்கு. குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். வெளியில போனா எப்ப வீட்டுக்கு போலான்னு இருக்கும். இல்லைன்னா எப்ப ஏண்டா வீட்டுக்கு போறேன்னு டாஸ்மாக்கு போயிட்டு அப்படியே தன்னை மறந்து போய் படுத்துவான். ஏன்? வீட்டுக்கு போனா நிம்மதியே இல்லையா? புரியுதா உங்களுக்கு? அதுதான் இப்ப நிறைய டாஸ்மாக். நிம்மதி கேட்டா பண்பட்ட நெஞ்ச புகை மட்டும் இல்ல, இதையும் விட்டு ஆசுறேன், கொஞ்ச நேரம் கவலை மறந்து இருக்கலாம். நிறைய பேர் தண்ணி போட்ட உடனே இங்கிலீஷ் எங்க இருந்துதான் வருமோ பிரமாதமா இங்கிலீஷ் பேசுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க, சந்தோஷமா பேசுவாங்க. மனைவிட்ட பிள்ளைகிட்ட கூட போதை தெளிஞ்ச உடனே குருன்னு உட்காந்து உடனே அந்த அம்மா சொல்லும், தண்ணி போட்டாலும் நல்லா பேசுறாரு. பல குடும்பங்கள் இப்படித்தான் இருக்குது இன்னைக்கு. புரியுதுங்களா? அப்பதான் அந்த தண்ணி போட்டு இருக்கும்போது பணம் கேட்டா கொடுத்துருவாரு. உனக்கு தாண்டி சம்பாதிக்கிறேன், நான் யாருக்கு சம்பாதிக்கிறேன் எடுத்துக்க. போதை தீர்ந்த பிறகு கேட்டு வாங்க முடியல அவர்கிட்ட. ஒரு அம்மா சொல்லிச்சு, அப்படி வீட்டுக்காரரு தண்ணி போட்டா தாங்க சந்தோஷமா இருக்கு எங்க வீட்டுல. அப்புறம் ஈரல் கெட்ட பிறகுதான் தெரியும், இப்ப தெரியாது. புரியுதுங்களா? அடுத்தது மன நிறைவு. அது ஏற்கனவே சொல்லிட்டேன், மனதை அறிந்தால் மனம் ஒன்றுதான். அப்ப எனக்கு ஆசை இருக்குமா? ஆசையற்ற மனநிலையை பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பத்தை பற்று விடற்கு என்று கூறி, இப்போ மனவளக்கலை இவ்வளவுதானுங்க. நல்லா தவம் பண்ணணும், உடல் பயிற்சி பண்ணணும், காயக்கல்பம் பண்ணணும். காயக்கல்பத்தை பற்றி இப்போ நான் தேநீர் இடைவெளிக்கு பின்னால சில கருத்து சொல்லலான்னு இருக்கிறேன். இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி செய்றீங்க இல்லைங்களா, அதை பற்றியும் சில கருத்து சொல்ல போறேன். அதுக்கப்புறம் உங்களுடைய கேள்விகள், உங்களுக்கு என்ன கேள்விகள் இருக்கோ கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்லுகிறேன் என்று கூறி இந்த அமர்வை நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.